அத்திரம் பார்க்க முடிகிறது இதுக்கான சான்று. அத்திரம் பார்க்க முடிகிறது எதுக்கான சான்று? இல்ல இல்ல, எது எந்த காலத்துக்கான சான்று? லோயர் பேலியோலித், பழங்கற்காலம், கீழ் பழங்கற்காலம் சொல்லலாம், இல்லை பழங்கற்காலம். பழங்கற்காலம் சான்று அப்படின்னா அத்திரபாக்கம்னு சொல்லுவோம். ரோம் நாட்டு நாணயங்கள் கிடைச்சிருக்கும். ரோம் நாட்டு நாணயங்கள் அப்படிங்கிறது எங்க கிடைச்சிருக்கும்? அரிக்கமேடு. ரோம் நாட்டு நாணயங்கள் அப்படிங்கிறது எங்க கிடைச்சிருக்குன்னா அரிக்கமேடு. அதே மாதிரி அகஸ்டஸ் காலத்து நாணயங்களும் அங்கதான் கிடைச்சிருக்கு. அகஸ்டஸ் கால நாணயங்கள் அப்படிங்கிறது எங்க கிடைச்சிருக்குன்னா அரிக்கமேடு தான் கிடைச்சிருக்கு. அரிக்கமேடு. இந்த அரிக்கமேடு வந்து யார் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்கன்னா மார்டிமர் வீலர் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. மார்டிமர் வீலர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாருன்னா இது வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. அரிக்கமேடு அப்படிங்கிறது யார் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாருன்னா மார்டிமர் வீலர் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. இது வந்து யார் அப்படின்னா 1944 இவரு தான் வந்து இந்தியாவோட ஆர்காலஜியோட ஒரு தலைவராக இருப்பார். அதாவது டைரக்டராக இருப்பார். டைரக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்காலஜி, இந்தியன் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட். இந்திய தொழில்துறையோட இயக்குனர் யாராக இருப்பாங்கன்னா 1944 மார்டிமர் வீலர் தான் இருப்பார். மார்டிமர் வீலர் தான் இருப்பார். அவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த அரிக்கமேடு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். அரிக்கமேடு அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். அது போல வேற என்ன சொல்லியிருப்பாருன்னா மார்டிமர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்துமா கடல் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் ஓசன். இந்துமா கடல் தான் அப்படிங்கிறது வந்து மனித நாகரிகம் தோன்றிய இடம் சொல்லியிருப்பார். இல்லை மனித இனம் தோன்றிய இடம் சொல்லியிருப்பாங்க. இப்போ இவர் மார்டிமர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்தியன் ஓசன் தான். மார்டிமர் வீலர் இந்தியன் ஓசன் தான் இந்த இது இந்துமா கடல். அது என்ன குறிப்பிடுவாங்கன்னா இந்துமா கடல். இந்துமா கடல் பகுதி தான் என்ன சொல்றாங்கன்னா மனித இனம் தோன்றிய இடம் சொல்றாங்க. மனித இனம் தோன்றிய இடம் சொல்றாரு. யார் சொல்றாரு அப்படின்னா மார்டிமர் வீலர் சொல்றாரு. மார்டிமர் வீலர்ன்ட்டு அவரு சொல்றாரு. இப்பெல்லாம் பார்த்துக்கணும். சரி, அந்த மோட்டிஃப் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருப்பேன். மோட்டிஃப் அப்படிங்கிற ஒரு ஓவியம் கிடைச்சிருக்கும். பானையில வந்து மோட்டிஃப் அப்படிங்கிற ஓவியம் வந்து வரைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்போ அது வந்து எந்த இடத்துல கிடைச்சிருக்கும்? ஒருத்தவங்க போது ஆன்சர் பண்ணிருக்கீங்க, மற்றவங்க என்ன பண்றீங்க? லிசன் பண்ணிட்டு இருக்கீங்களா? மற்றவங்க ஏன் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க? எல்லாரும் ஆன்சர் பண்ணணும், சரியா? சரி சரி. தமிழர் தோற்றத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். தமிழர் தோற்றத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். என்னன்னா ஒன்று வந்து மொழியியல் ஆய்வு, இன்னொன்று வந்து இணைவியல் ஆய்வு அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ் வந்து இதுதான் ஆரம்பிச்சிருப்போம். தமிழர் தோற்றம். ஒன்று வந்து என்னன்னா மொழியியல் ஆய்வு, இன்னொன்று வந்து இனவியல் ஆய்வு. இது ரெண்டு பார்த்துருப்போம். இப்போ வந்து லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துருப்போம்? மொழியியல் ஆய்வு பார்த்துருப்போம். மொழியியல் ஆய்வு அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த கிளாஸ் வந்து என்ன பார்க்க போறோம்னா இனவியல் ஆய்வு பற்றி பார்க்க போறோம். சரி, மொழியியல் ஆய்வை பற்றி கேட்குறேன். தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொன்னது யாரு? நாமக்கல் கவிஞர். சரிங்களா?
மொழியியல் ஆய்வை வந்து ஒரு அளவுகோலாக கொள்ளலாம் அப்படின்னு சொன்னவர் யார்? இது வந்து இனவியல் ஆய்வு தான் கொள்ளும், அதாவது அது வந்து ஒரு அளவுகோலாக கொள்ளணும் அப்படின்னு இல்லாமல் மொழியியல் ஆய்வே வந்து அளவுகோலாக கொள்ளலாம்னு சொன்னவர் யார்? யாருங்க? சத்யநாத ஐயர். சத்யநாத ஐயர். அடுத்து வந்து திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை வந்து சங்க காலத்தில் இல்லை. திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை என்னது? சங்க காலத்தில் கிடையாது. இல்லை, இது யவனர்கள் வந்து நம்மளை எப்படி அழைச்சிருப்பாங்க அப்படின்னா திரளிமிக்கே, திரமிழிக்கே. யவனர்கள் நம்மளை எப்படி அழைக்கிறாங்க? திரமிழிக்கே அப்படின்னு அழைக்கிறாங்க. திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்னன்னா நமக்கு வந்து சங்க காலத்தில் கிடையாது. ஓகே, ஹீராஸ் பாதிரியார் ஒருத்தர் ஒருத்திருப்பாரு. ஹீராஸ் பாதிரியார். இந்த ஹீராஸ் பாதிரியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா திராவிடம் அப்படிங்கிற சொல் வந்து தமிழ்ல இருந்து தான் தோன்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தமிழ் அப்படின்னு தோன்றிருக்குன்னு சொல்லியிருப்பாரு. மொத்தம் இது வந்து ஒரு 7 எழுத்து இருக்கும். நல்லா கரெக்டாக பார்த்துக்கணும். தமிழ் புக்கில் 9th புக்கில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறது. ஒட்டி பார்த்துக்கு. இல்லை, இப்போ நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் கிளாஸில் ஒரு 7 எழுத்து சொல்லியிருப்பேன். தமிழ திராவிட அப்படின்னு மாற்றிருப்பாங்க. சரிங்களா? அது வந்து யார் சொன்னாங்கன்னு தான் முக்கியம். நம்ம வந்து எது ஆர்டர்லாம் மேக்ஸிமம் கேட்க ரொம்ப வாய்ப்பு கம்மி. சரிங்களா? அப்போ யார் சொன்னாங்க பாருங்க. ஹீராஸ் பாதிரியார் சொல்லியிருப்பாரு. ஹீராஸ் பாதிரியார் வந்து சொல்லியிருப்பாரு. வேற என்ன பார்த்துருப்போம்னா ஆதிசங்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு என்ன சொல்றாருன்னா திராவிட தேசம் அப்படின்னு அழைக்கிறாரு. ஆதிசங்கர் அப்படிங்கிற என்ன பண்றாரு? திராவிட தேசம் தான் அழைக்கிறாரு. தென் வந்து நந்திவர்மன் அவரு என்ன சொல்றாருன்னா அவர் வந்து பல்லவ மன்னர். யாருன்னா நந்திவர்மர் அப்படிங்கிறது பல்லவ மன்னர். அவரு நம்மள என்ன சொல்றாருன்னா திராவிட மன்னர்கள், சேர சோழ பாண்டியர்கள் அப்படிங்கிறது திராவிட மன்னர்கள் அப்படின்னு அழைக்க வராங்க. இப்போ இதெல்லாம் சொல்லும் போது தான் வந்து இது ஒரு திராவிட நாடு அப்படின்ட்டு அழைக்க வரும். திராவிட நாடுனா வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது. கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் சில பகுதி, அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான். கேரளாவில் சில பகுதி, ஆந்திராவில் சில பகுதி, கர்நாடகாவில் சில பகுதி சேர்ந்தது தான் வந்து எல்லாமே திராவிடம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து தமிழ் தேசியம் அப்படின்ட்டு உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா திராவிடம் அப்படிங்கிறது எல்லா மொழியும் கலந்துருக்கு. அதாவது தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாமே கலந்துருக்கிறது தான் திராவிட மொழி. தமிழ் அப்படிங்கிறது தமிழ் தேசியம் வந்து தனி. அப்போ எல்லா மொழிக்குமே இருக்க மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லா மொழிக்கும் மூத்த மொழி வந்து என்னன்னா தமிழ். சரிங்களா? அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் வந்து ஏற்கனவே இருக்கிறது தான். என்னன்னா இப்போ வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி கங்கா தேவி அப்படிங்கிற ஒருத்தர் யாராவது இருப்பாங்கன்னா அவங்களும் வந்து மதுரா விஜயம் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாங்க. அவங்களும் வந்து திராவிட தேசம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு வடமொழி நூல். கங்கா தேவி அப்படிங்கிறது எழுதினது மதுரா விஜயம் நூல் அப்படிங்கிறதுனா ஒரு வடமொழி நூல். வடமொழினா சமஸ்கிருத நூல். இதெல்லாம் கொஞ்சம் சில கொஸ்டின்லாம் கேட்பாங்க. இது வந்து எந்த லாங்குவேஜ் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இது ஒரு அசால்ட்டாக இருக்க வேணும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம இனவியல் ஆய்வு பற்றி பார்க்குறோம். இனவியல் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாங்களா? பார்க்கலாமா? இப்போ இனம்னா என்ன சொல்ல வராங்க பாருங்க. இப்போ இனம்னா என்னன்னா ஒரு கருப்பினம் இருக்கு, வெள்ளை இனம் இருக்கு. இது மாதிரி என்னன்னா ஒரு சில குறிப்பிட்ட ஒரு இடப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு இனக்குழுவாக பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதா வந்து இனம் சொல்றோம். அப்போ இனவியல் அப்படிங்கும்போது என்னன்னா அதை பற்றி படிக்கிறது. நான் என்ன சொல்லியிருப்பேன், எத்னாலஜி. இங்கிலீஷில் அந்த வார்த்தை என்னன்னா எத்னாலஜி. இதெல்லாம் பார்த்துக்கங்க. வேற கேட்க வாய்ப்பு இருக்கு. எதுவுமே வந்து நம்ம ஒமிட் பண்ண தேவையில்லை. சில எப்படி வேணா கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. எத்னாலஜி அப்படிங்கிறது என்னன்னா இனவியல். அதே மாதிரி வந்து மொழியியல் ஆய்வுன்னு சொல்றது வந்து பைலோலஜி. மொழி ஆய்வு என்ன சொல்றோம்னா பைலோலஜி அப்படின்னு சொல்றோம். இதான் மொழி ஆய்வு தான் பார்த்துச்சு. அடுத்து வந்து இனவியல் ஆய்வு. மொத்தம் வந்து என்னன்னா நம்ம ஒரு 4 இனக்குழுவாக பிரிக்கிறோம். என்ன பண்ணுறோம்னா இந்த இந்தியா அப்படிங்கிறது ஒரு 4 இனக்குழுவாக பிரித்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்தோ ஆரிய. ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்தோ ஆரிய மொழி.
இந்தோ ஆரிய மொழி. அதாவது அந்த மொழியெல்லாம் பேசுறவங்க வந்து இந்தோ ஆரிய மொழி குடும்பம் கூட வச்சுக்கலாம். இந்த மொழியெல்லாம் பேசுறவங்க வந்து என்னன்னா தனியாக நம்ம பிரிச்சுக்கிறோம். இந்தோ ஆரிய மொழி குடும்பம். அடுத்து வந்து திராவிட மொழி குடும்பம். நான் சொல்றேன்னா திராவிட மொழி குடும்பம், இந்தோ ஆரிய மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம். அடுத்து வந்து சைனோ திபெத்திய மொழி குடும்பம். சைனோ திபெத்திய மொழி குடும்பம். இது ஏன் வந்து நம்ம நாளா பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம அறிவியல் புக்கு எத்திக்ஸ் புக்கில் வந்து இது நல்லா தான் பிரித்து சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் என்னென்ன பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துப்போம். இப்போ 4 கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம நடத்த ஆரம்பிப்போம். சைனோ திபெத்திய மொழி குடும்பம். சைனோ திபெத்திய சொல்கிற வார்த்தை கரெக்டாக போர்டில் தப்பாக இருந்தாலும் சொல்கிறத வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது கரெக்டாக பார்த்து. சைனோ திபெத்திய மொழி குடும்பம். அடுத்து வந்து ஆஸ்ட்ரிக் மொழி குடும்பம். ஆஸ்ட்ரிக் ஆஸ்ட்ரிக் மொழி குடும்பம். இப்போ ஆஸ்ட்ரிக் மொழி குடும்பம்னா ஆஸ்திரேலியா, அந்த பகுதியை சேர்ந்தவங்க வந்து ஆஸ்திரேலியா மற்றும் ஆசிய மொழி எதுவும் கலந்ததான் என்னது ஆஸ்ட்ரிக் மொழி குடும்பம். நான் எழுதி போடுறேன். ஆஸ்திரேலியா ப்ளஸ் இது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்திரேலியா. அதாவது சவுத் சைடு இருக்கு பார்த்தீங்களா, ஆஸ்திரேலியா அப்படிங்கிற மேப்பில் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல இருக்குல்ல, அந்த இடத்துல ஆஸ்திரேலியா கீழே இருக்கிறது ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது, இந்தியாவுக்கு கீழே இருக்கிறது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது, அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்கணும். ஆஸ்திரேலியா ப்ளஸ் என்னன்னா ஆசிய மொழி குடும்பம், ஏசியன் லாங்குவேஜ். இதெல்லாம் சேர்ந்தது என்னதுன்னா இந்த மொத்தம் 4 சொல்லியிருக்கோம். இந்தோ ஆரியம், திராவிட மொழி குடும்பம், சைனோ திபெத்திய, ஆஸ்ட்ரிக்னா ஒரு பெருவாரியான ஒரு மொழியாக பிரிச்சிருக்கோம். இப்போ இதுனா திராவிடம் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? திராவிடம் அப்படிங்கிறது தென்னிந்திய மொழி. திராவிடம் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? தென்னிந்தியாவில் இருக்கும். தென்னிந்தியாவில் திராவிடம் இருக்கும். இப்போ இந்தோ ஆரியம் அப்படின்னு நமக்கு தெரியும் எங்கே இருக்குன்னா வட இந்தியாவில் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து யூபி, காஷ்மீர் எல்லாம் சொல்லலாம். யூபி, காஷ்மீர் தென்னிந்தியா அப்படின்னு சொல்கிறது வட இந்தியா. இந்தோ ஆரிய மொழி அப்படிங்கிறது வட இந்தியாவில் இருக்கும். காஷ்மீர், உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் வந்து வரும். அடுத்து வந்து என்னன்னா சைனோ திபெத்திய, திபெத் இருக்கிற ரீஜன். இப்போ இந்த பக்கம் வச்சுக்கலாம், ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட் அதெல்லாம் வச்சுக்கலாம். சரிங்களா? அதெல்லாம் என்னதுன்னா சைனோ திபெத்திய லாங்குவேஜ். உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம் இதெல்லாம் வந்து என்னன்னா சைனோ திபெத்திய லாங்குவேஜ். அடுத்து வந்து ஆஸ்ட்ரிக் மொழி குடும்பம். ஆஸ்ட்ரிக்னாவே கீழே வந்துடும், சவுத் சைடு வந்துடும். ஓகேங்களா? அப்படி பார்த்துக்கோங்க. ஆஸ்ட்ரிக் மொழி குடும்பம் 4 தான் பிரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னா ஏற்கனவே பார்த்து வச்சு ரீகால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆரியர் படையெடுப்பு அப்படின்னு பார்த்துருப்போம். ஆரியர் படையெடுப்பு ஆரிய படையெடுப்பு. இப்போ ஆரிய படையெடுப்பு ஃபர்ஸ்ட் யாருங்க போயிருப்பா? ஆரிய படையெடுப்பு அப்படின்னா என்னன்னா சங்ககாலத்தில் சொல்லும் போது என்னன்னா ஆரியப்படை நெடுஞ்செழியன், ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் சொல்லியிருப்போம். ஆரியப்படை இப்போ வரும். ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். இதுதான் ஃபர்ஸ்ட்னா ஆரியப்படை ஆரியத்துவ பிடிப்பு பண்ணியிருப்பார். ஆரியர் படையெடுப்பு நடந்திருப்பாரு. ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். பாண்டிய நெடுஞ்செழியன் எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம்? பாண்டிய நெடுஞ்செழியன் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? ஆன்சர் பண்ணுங்க. கேட்கலையா? வாய்ஸ் ஆடிபிளா இல்லையா?
எத்தனை பேர் இருக்காங்க? பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிற எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை? சவுண்டை சொல்லுங்க, கேட்கல. தெரில. தெரில. 2 பேர் இருக்காங்க. பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிறது 2 பேர் இருக்காங்க. இவர் யாரு? ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன். இவர் சிலப்பதிகாரத்தில் வர பாண்டியன் நெடுஞ்செழியன். இவர் சிலப்பதிகாரத்தில் வந்து கண்ணகிக்கு வந்து அதாவது கோவலன் வந்து தப்பா தீர்ப்பு சொல்லியிருப்பாரா, அதனால வந்து கோவலன் வந்து இறக்கப்படுவார். அதனால அது சொல்றது வந்து ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன். இன்னொரு பாண்டியன் நெடுஞ்செழியன் யாரு? தலையாகனத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். தலையாகனம் அப்படிங்கிற போர்ல வந்து ஒரு 5 வெளியில தோக்கடிச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதை பற்றி சொல்ற நூல் என்னது? மதுரை காஞ்சி. சரிங்களா? ஆரியப்படை கடந்த அதாவது தலையாகனத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி சொல்ற நூல் என்னதுன்னா மதுரை காஞ்சி அப்படின்னு பார்த்துருப்போம். பார்த்துக்கோங்க. ரெண்டு பேர் தான். இவர் வந்து என்னன்னா ஒரு புறநானூறுல ஒரு பாட்டு எழுதியிருப்பார். இவர் புறநானூறுல ஒரு பாட்டு இவர் எழுதி ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிறது. இவர் வந்து ஒரு இசையில ஆர்வம் இருக்கும், பாடல் எழுதுவார். புறநானூறுல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. என்ன சொல்லுவார், என்ன பாட்டு எழுதியிருப்பாருன்னா அது ஒரு நல்ல வரி வந்து நல்லா இருக்கும். கல்வி பற்றி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? கல்வி வந்து என்னன்னா என்னதான் வந்து நம்ம வந்து ஒரு அண்ணன் தம்பி இருக்காருன்னா தம்பி அதாவது அண்ணன் வந்து என்னன்னா பெரியவராக இருந்தாலும் என்னன்னா யார் வந்து கல்வி கற்றுக்கிறாங்களோ அவங்கள நோக்கி தான் எல்லாரும் அரசரும் போவாங்க. அதே மாதிரி என்னன்னா என்னதான் தாயோட உள்ளம் வந்து 2 பேரும் சமமாக தான் பார்த்தானோ அப்படின்னா ஒருத்தர் யாராவது வந்து ஒரு கல்வி கற்றிருந்தாருன்னா அவங்க மேலே வந்து தாயோட மனமும் பிரியும் சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்க மேலே ஒரு எக்ஸ்ட்ரா பாசம் வச்சுருப்பாங்க. தாயார் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பாசம் வச்சுருப்பாரு அப்படின்ட்டு கல்வியோட சிறப்பை பற்றி சொல்லியிருப்பாரு. யாருன்னா ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிறது. இது புறநானூற்று பாடலில் வரும். இந்த வரைக்கும் நல்லா இருக்கும். இல்லை சரி, ஆரியப்படை எடுப்பு இவர் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் என்னது ஆரியப்படை எடுப்பு வந்து மேற்கொண்டிருக்காரு. வேற யாருன்னு சொல்லுவாங்கன்னா இமயவர்மன் நெடுஞ்செழியன் சொல்றாங்க. கங்கை படையெடுப்பு. இமயவர்மன் நெடுஞ்செழியன். இவர் எந்த படையெடுப்புனா கங்கை படையெடுப்பு. கங்கை படையெடுப்பு. இமயவர்மன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிறது எந்த படையெடுப்புனா கங்கை படையெடுப்பு. அப்போ நமக்கு முன்னாடியே தெரியும். வேற யாருன்னா சேரன் செங்குட்டுவன் பத்தினி வழிபாடுக்காக என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் வந்து படையெடுப்பு மேற்கொண்டிருப்பாரு. அங்கே இமயமலை வரைக்கும் என்ன ஆகும்னா படையெடுப்பு மேற்கொண்டிருப்பாரு சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு நமக்கு தெரியும். சேரன் செங்குட்டுவன். இவரோட தம்பி யாரு? சேரன் செங்குட்டுவனோட தம்பி யாருங்க? இளங்கோவடிகள். சரிங்களா? இவர் தான் என்னன்னா கண்ணகி வழிபாடு அப்படிங்கிறது தோற்றுவிச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்த்துருப்போம். அப்புறம் இமயமலையிலேருந்து கற்களை கொண்டு வந்து என்ன பண்ணா கண்ணகிக்கு வந்து சிலை வடிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்துருப்போம். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவரும் வந்து சேரன் செங்குட்டுவன் அப்படிங்கிறது ஆரியர்களை வெற்றி பெற்றிருப்பாரு. அதாவது ஆரியர்ஸ் வந்து என்ன பண்ணுவாரு தோக்கடிச்சிருப்பாரு. யாரோட உதவியோடனா கங்கர்கள் அப்படிங்கிற உதவியோட. கங்கர் அப்படிங்கிறவரும் சேரன் செங்குட்டுவன் 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே ஆரியர்களை தோக்கடிச்சிருப்பாங்க. தோக்கடிச்சு என்ன பண்ணா இமயமலையிலேருந்து கல்லை கொண்டு வந்துருப்பாங்க. இது வந்து கங்கர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணா நாகர். அடுத்து என்ன அப்படிங்கிறதுனா நாகர். இதெல்லாம் எதை சொல்றோம்னா இங்க இருந்து அங்க படையெடுப்பு போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து இணையவியல் கீழே தான் வரும். இணையவியல் ஆய்வு கீழே தான் வரும். இதெல்லாம் ஒரு இனக்குழுவா இருக்காங்க. இந்த இனக்குழு அப்படின்னு எங்கெங்கெல்லாம் படையிருக்காங்கன்னு பார்க்குறோம். இந்த படையெடுப்பு மூலியமா என்ன இருக்குன்னா நாகர்கள் அப்படிங்கிற ஒரு இனக்குழு வந்து என்னன்னா வட இந்தியாவோட உருவாகி இருக்கும். இதுல அவங்க வந்து என்னன்னா இங்கே இந்த கங்கர்கள், அடுத்து வேற என்ன குரூப்னா கர்ணர் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கும். இங்கேருந்து என்னன்னா படையெடுத்து போயிருப்பாங்க. படையெடுத்து போகும்போது அங்கே ஒரு சில பேர்லாம் அங்கேயே தங்கி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே ஒரு இனக்குழுவை உருவாயிருக்கும்.
அப்பதான் வந்து என்னன்னா இப்போ இந்தோ திராவிட அப்படின்னு சொல்றோம், இல்லாட்டி ஆரிய திராவிட அப்படின்னு உருவாயிருக்கும். இப்போ ஆரிய திராவிட அப்படிங்கன்னா ஆரியவும் திராவிட மக்களும் கலந்து ஒரு இனம் வந்து உருவாயிருக்கும். அப்போ உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி படையெடுப்பு மேற்கொண்டு அங்கே போய் என்னன்னா ஒரு சில பேர்லாம் அங்கேயே இருப்பாங்க இல்லைங்களா, அது மூலியமா தான் என்னன்னா ஒரு இனக்குழு உருவாகுது. அப்போ எப்படிலாம் இனக்குழு வந்து அங்கெல்லாம் போயிருக்கும், வட இந்தியாவுக்கும் வந்து இனக்குழுலாம் போறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கறதுனா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் நான். நாகர்கள் அப்படிங்கிறதுனா கிமு 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டுல நாகர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து என்னன்னா திராவிடரோட சகோதரர்கள் சொல்றாங்க. நாகர்கள் என்ன சொல்றாங்கன்னா திராவிடர்களோட சகோதரர்கள். இவங்க நிறைய ஹெல்ப், அதாவது இங்கிருந்து போயிருக்கவங்க தான் நாகர்கள். அப்படிங்கிறது என்னன்னா திராவிடர்களோட இருந்து தான், அதாவது தென்னிந்தியாவில தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க நாகர்கள் அப்படிங்கிறது. இவங்க வந்து ஒரு இனக்குழு. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுல இந்த நாகர்கள்ல கிமு 6ஆம் நூற்றாண்டு அப்ப இதுல முக்கியமான அரசர் யாருன்னு கேட்பாங்க. நாகர்கள் அப்படிங்கிறது முக்கியமான அரசர் என்ன, அஜாத சத்ரு. அஜாத சத்ரு இவரு என்னன்னா இந்த நாகர்கள்ல முக்கியமான அரசர். இவர் எந்த காலத்துல வந்திருப்பாருன்னா புத்தம் மற்றும் சமணமயம் வந்து எழுச்சி பெற்ற காலத்துல, வட இந்தியால ரொம்ப புத்தம் மற்றும் சமணம் வந்து எழுச்சி பெற்ற காலத்துல வந்து என்னன்னா அஜாத சத்ரு அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. புத்தம் மற்றும் சமணம்னா ஜெயினிசம், புத்திசம் நமக்கு தெரியும். இது வந்து எழுச்சி பெற்ற காலத்துல, எழுச்சி பெற்ற காலத்துல என்ன பண்ணுவோம்னா இவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. சரி, இதான் வந்து இப்படிதான் வந்து என்னன்னா ஒரு இனம் வந்து அப்படியே பரவிட்டே இருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்னன்னா இனம் அப்படியே பரவுறதுக்கு ஆனா இந்த மாதிரி படையெடுப்பு மூலியமா தான் பரவிட்டு இருக்கு. படையெடுப்பு மூலியமா தான் என்னது இந்த மாதிரி பரவிட்டு இருக்கு. அப்ப என்ன மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இனம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு 4 இதா நம்ம வந்து இது பண்ணிடுவோம். இந்தோ ஆரியம், திராவிடம், சைனோ திபெத்திய, ஆஸ்திக் அப்படிங்கிறது ஒரு 4 இதா பிரிச்சிருக்கோம். அப்ப அது மாதிரி என்னன்னா இங்கிருந்து படையெடுப்புலாம் போயிருக்கு, இங்கிருந்து படையெடுப்பு நடத்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ஆராய்ச்சியில மேற்கொள்றாங்க. இப்போ இந்த இனம்லாம் எப்படி சும்மா வந்து நம்ம பாட்டில் ஒரு மக்களோட மக்களாக இருக்க போகிறோம். அப்படி இருந்தால் வந்து நமக்கு எதுவும் ஒரு வேறுபாடு தெரியாது. இவங்க இங்கே இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அது மாதிரிலாம் எந்த வேறுபாடும் தெரியாது. அப்போ என்ன பண்ணால் இதை பற்றி சில ஆராய்ச்சியில் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி மேற்கொள்றது யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாருன்னா முதல் ஆராய்ச்சி மேற்கொள்றாரு. இந்த வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறது எதை சேர்ந்தவர்னா ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற ஒரு சொசைட்டி, சமூகம், அதாவது சொசைட்டி ஆரம்பிக்கிறாங்க, சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சங்கத்தின் மூலியமா இருக்கிறது தான் வில்லியம் ஜோன்ஸ். அவர் தான் என்ன பண்ணுறாரு முதல்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு ஆய்வு நடத்துறாரு. சரிங்களா, என்ன பண்ணால் வட இந்தியா மொழியெல்லாம் கற்கிறாரு. அதாவது சமஸ்கிருதத்தை கற்று இது வந்து உண்மையாலுமே ஏன்னா அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் இங்கே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க இங்கிலீஷ் தான் தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து பார்க்கும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் பெங்காலில் தான் வந்திருப்பாங்க. இப்போ பெங்காலில் வரும்போது என்ன மொழி பேசிட்டு இருப்பாங்க, அங்கே பெங்காலி பேசியிருப்பாங்க. சில வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சமஸ்கிருத மொழியெல்லாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அவரோட குறிப்பு அவர் பற்றி என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து வடமொழி தான் வந்து என்னன்னா இந்தியா ஃபுல்லாக பேசிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு ஆங்கிலேயர் எல்லாருமே ஒரு முடிவுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்றாரு. அது ஃபர்ஸ்ட் என்னன்னா அது அப்படியே எழுதிக்கலாம் நம்ம. வில்லியம் ஜோன்ஸ் இது நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, இது பார்த்துக்கணும். வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணாங்கன்னா எதை சேர்ந்து இருப்பாருன்னா ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால். அப்போ இங்கிலீஷில் எழுதிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால். வங்காள ஆசிய சங்கம், தமிழ் என்னன்னா வங்காள ஆசிய சங்கம் அப்படிங்கிறோம். வங்காள ஆசிய சங்கம் இது எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1784 வங்காள ஆசிய சங்கம் நம்ம எடுத்துக்கலாம். ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, இது என்னன்னா இவர் வந்து என்ன பண்றாரு சமஸ்கிருதத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறார். இந்தியா ஃபுல்லாவே என்னன்னா சமஸ்கிருதம் தான் பேசுறாங்க அப்படின்ட்டு அதுக்கு வந்து என்ன பண்றாருன்னா சமஸ்கிருதத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு. வேதம் கற்கிறார். வேதம் கற்றுக்கிட்டு என்ன பண்றாருன்னா சமஸ்கிருதத்துக்கு வந்து ஆதரவாக இருக்காரு. சமஸ்கிருதம் தான் வந்து என்னன்னா வேற மொழியெல்லாம் கிடையாது, இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சமஸ்கிருதம் தான் வந்து முதன்மையான மொழி
அதான் வந்து எல்லா மக்களும் பேசுகிற மொழி. அதை 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 சார்ந்தான் என்னது மற்ற மொழிலாம் பிறந்திருக்கு. அவங்களுக்கு வந்து சில வேறுபாடு தெரிய வர கொஞ்ச காலத்துக்கு போகிறதுக்கு அப்புறம் என்னாங்கன்னா, இல்லை இவங்க பேசுகிற மொழி வேறு மாதிரி இருக்குது, அவங்க பேசுகிற மொழி வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வேறுபாடு தெரியுது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சமஸ்கிருதம் தான் ஒரு வேறு மொழி, சமஸ்கிருதம் தான் என்னது ஒரு தாய், இந்திய மொழிக்கே வந்து சமஸ்கிருதம் தான் தாய் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதில் இருந்தால் மற்ற மொழிலாம் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அதோட கூட்டுறதும் என்ன ஆகும்னா, இவர் வந்து இந்த வில்லியம் ஜோன்ஸும் அதை எடுத்துக்கிறாரு. அவர் என்ன பண்ணால் சமஸ்கிருதத்தை பற்றி ஆய்வு நடத்துகிறாரு. சமஸ்கிருதத்தை பற்றி ஆய்வு நடத்தும் போது என்னன்னா, இந்த சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன் அப்படிங்கிற இந்த 3 லாங்குவேஜில் ஒரு சில வேர்ச்சொல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரு முடிவு பெறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, சமஸ்கிருதம், லத்தீன், கிரேக்கம் இந்த 3 மொழிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ச்சொல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, வேர்ச்சொல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அது ஒரு முடிவு பெறாரு. வேர்ச்சொற்கள் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி வடமொழி மற்ற மொழி ஐரோப்பிய மொழியோடு வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழியோடு மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு யார் சொல்லியிருப்பாருன்னா இவர் சொல்லியிருப்பார். யார்? வில்லியம் ஜோன்ஸ். வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு யார் சொல்லியிருப்பாருன்னா இந்த வில்லியம் ஜோன்ஸ் சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த கொஸ்டினை கேட்பாங்க. வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழியோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னது ஃபஸ்ட்டு சொன்னது யார்? வில்லியம் ஜோன்ஸும் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வேற என்ன கூட்டு வைக்கிறாருன்னா, இந்திய நாகரிகம் ஆரிய நாகரிகம் அப்படின்னு சொல்றாரு. இந்திய நாகரிகம் ஃபுல்லாவே ஆரிய நாகரிகம் தான். ஆரிய மக்கள் எப்படி இருப்பாங்களோ அது ஃபுல்லாக தான் இந்திய மக்கள் அதே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு இந்திய நாகரிகம் வந்து ஆரிய நாகரிகம்னு சொல்றாரு. இப்போ இந்திய பண்பாடு அப்படிங்கிறது வேதகால பண்பாடு அப்படின்னு சொல்ல வைக்கிறார். இந்திய பண்பாடு அப்படிங்கிறது என்ன பண்றாருன்னா வேதகால பண்பாடு அப்படின்னு சொல்றாரு. இந்திய நாகரிகம் அப்படிங்கிற ஆரிய நாகரிகம் சொல்றாரு. இந்திய பண்பாடு அப்படிங்கிறது வேதகால பண்பாடு. இப்போ வேதகால பண்பாடு அப்படின்னா நம்ம ஹிஸ்டரியில் பார்த்துருக்கோம். இந்திய பண்பாடு அப்படிங்கிறது வேதகால பண்பாடு என்று சொல்ல வர்றாரு. இந்திய பண்பாடு அப்படிங்கிறது வேதகால பண்பாடு அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதான் வந்து வில்லியம் ஜோன்ஸ். சரி, வில்லியம் ஜோன்ஸ் அப்படி எங்கேருந்து எதை சேர்ந்தவராக இருப்பார்? வில்லியம் ஜோன்ஸ் வந்து எந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவராக இருப்பார்? ஆசிரியர் சொசைட்டி ஆஃப் பெங்கால். ஆசிரியர் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க? 1784. அவர் வந்து எந்த மொழிக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாரு? சமஸ்கிருதத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாரு. வேதம் வந்து கற்றுக்கிறாரு. அதே மாதிரி வடமொழிக்கும் மற்ற ஐரோப்பிய மொழிக்கும் தொடர்புடையது. வடமொழி அப்படிங்கிறது மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கூடியவர் யாரு? வில்லியம் ஜோன்ஸ் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவர் வந்து இந்திய நாகரிகம் அப்படிங்கிறது ஆரிய நாகரிகம் சொல்லியிருப்பாரு. இந்திய பண்பாடு அப்படிங்கிறது ஆரிய பண்பாடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரி, இந்த கூட்டெல்லாம் முறியடிக்கிறவர் தான் யாரு? எல்லிஸ் அப்படிங்கிறவங்க. இந்த கூட்டை வந்து முறியடிக்கிறவர் யாரு? பிரான்சிஸ் எலிஸ் அப்படிங்கிறவங்க. பிரான்சிஸ் எலிஸ் அப்படிங்கிறத என்ன பண்றாங்கன்னா இந்த கூற்றை முறியடிக்கிறார். பிரான்சிஸ் எலிஸ் அப்படிங்கிறது என்ன பண்ண நம்ம தமிழ் புக்லேயே பார்த்துருப்போம். இது பிரான்சிஸ் எலிஸ் அப்படிங்கிறவங்க. இப்போ இவர்னா பிரான்சிஸ் எலிஸ் அப்படிங்கிறதுனாலனா இந்த கூற்றை முறியடிக்கிறாரு. 1816 அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா தென்னிந்திய மொழியை பற்றி ஆய்வு நடத்துறாரு. தென்னிந்திய மொழிகளை பற்றி ஆய்வு நடத்துறாரு. தென்னிந்திய மொழிகளை பற்றி என்ன பண்ணுறாருன்னா ஆய்வு நடத்துறாரு.
அவர் என்ன பண்ணுறாருன்னா வடமொழியில் வந்து என்னென்னா அதாவது திராவிட மொழிங்கிறது வேறுபட்டது. ஒரு குறிப்பாக என்ன சொல்லிடுறாருன்னா தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, குடகு, துளு, இந்த மொழியில என்ன சொல்றாங்கன்னா ஒரே மொழி குடும்பம் சொல்றாரு. இது எல்லாமே என்னது? ஒரே மொழி குடும்பம். இது அனைத்துமே என்னது? ஒரே மொழி குடும்பம். இது வந்து என்னன்னா வடமொழியிலிருந்து மாறப்பட்டது. வட மொழியிலிருந்து என்ன பண்ணுது? வடமொழியிலிருந்து மாறுபட்டது. இதெல்லாம் ஒரே மொழி குடும்பம், வடமொழியிலிருந்து மாறுபட்டது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா 1816 பாப் அண்ட் ரஸ்க் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா வடமொழியிலிருந்து மாறுபட்டது எழுதிக்கணும். வடமொழியிலிருந்து மாறுபட்டது. இவர் மாதிரி என்ன பண்றாங்கன்னா பாப் ரஸ்க் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா ஆராய்ச்சி பண்றாங்க. பாப் ரஸ்க் அப்படிங்கிறவங்க 1816 ஆராய்ச்சி பண்றாங்க. மொழி வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. மொழி என்ன பண்றாங்க? ஆராய்ச்சி பண்றாங்க. இது ஆராய்ச்சி பண்ணிட்டு சரிங்களா, இதெல்லாம் வந்து இந்த எலிஸ் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கிறாரு. எலிஸ் என்ன பண்றாருன்னா திராவிட மொழிக்கு வந்து தனிச்சொற்கள் உண்டு. இது சமஸ்கிருத மொழி மாதிரி அதே வடிவத்தை ஃபாலோ பண்ண கிடையாது, அதே எழுத்து முறை கிடையாது. திராவிட மொழிகளுக்கு வந்து என்னன்னா ஒரு தனிச்சொற்கள் உண்டு. அவங்க வந்து சமஸ்கிருதத்தை டிபெண்ட் பண்ணி இருக்க கிடையாது. இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியமானது. திராவிட மொழிகளுக்கு தனிச்சொற்கள் உண்டு. திராவிட மொழிக்கு தனிச்சொற்கள் உண்டு. இது வந்து என்னதுன்னா ஆரிய மொழி சமஸ்கிருத மொழியிலேருந்து வடமொழியிலிருந்து மாறுபட்டது அப்படின்ட்டு கருத்தை முன்வைக்கிறார். இதுதான் வந்து என்னன்னா 1816 யாருன்னா எலிஸ் அப்படிங்கிறவரை பற்றினது. அடுத்து வந்து என்ன பார்க்கணும்னா கால்டுவெல். அடுத்து வந்து இல்லை எலிஸ் தான் சொல்லியிருப்பார். திராவிட மொழிகளுக்கு தனி சொற்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு, எலிஸ் சொல்லியிருப்பார். இவங்கெல்லாம் மொழியை அதுக்கு சேர்ந்து ஆய்வு பண்றாங்க. இவங்களாம் என்ன பண்ணா பாப் ரஸ்க் அப்படிங்கிறவங்க மொழியை இவர் கூட சேர்ந்து ஆய்வு பண்றாங்க. ஆனா அவர் வந்து அதில் முரண்பட்டு இவர் என்ன சொல்றாருன்னா திராவிட மொழிகளுக்கு தனிச்சொற்கள் உண்டு அப்படின்னு சொன்னவர் யாரு? எலிஸ் சொல்லியிருக்காரு. இப்போ இவங்க எல்லாமே சேர்ந்து ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணிட்டு அந்த எலிஸ் அப்படிங்கிறவங்க மட்டும் என்ன பண்றாருன்னா திராவிட மொழி தனி மொழி, இதுக்காக தனி சொற்கள் உண்டு, ஏன்னா இது வந்து ஆரிய மொழியிலிருந்து மாறுபட்டது அப்படின்னு சொல்ல வர்றாரு எலிஸ் அப்படிங்கிறவர். நம்ம பாப் ரஸ்க் அப்படிங்கிறவங்கலாம் வந்து கூட சேர்ந்து ஆய்வு பண்றாங்க. நமக்கு எலிஸ் தான் ரொம்ப முக்கியம். எலிஸ் அப்படிங்கிறவங்க தான் ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கணும். அதான் நம்ம கொஸ்டின் ஏரியா. ஓகேவா? அடுத்து வந்து கால்டுவெல். 1856 என்ன பண்றாருன்னா கால்டுவெல் வராது. கால்டுவெல் வராரு. இவர் என்ன பண்றாருன்னா ஒரு புக் எழுதுறாரு, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ட்டு ஒரு புக் எழுதுறாரு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா புக் எழுதுறாரு. இது ஆங்கிலத்தில் அந்த பேர் வந்து கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜ். கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்த புக் இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா இவரோட குறிப்புப்படி வந்து
இப்போ இது வந்து ஃபுல்லாகவே என்னன்னா இவரோட குறிப்புப்படி மத்திய திரைக்கடற்பகுதியில் தான் அவங்க வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. தமிழர்கள் அப்படிங்கிறவங்க எங்கே வந்துருப்பாங்கன்னா மத்திய தரைக்கடல் பகுதி வந்து இங்கே வராது. எல்லாம் கம்பேர் பண்ணி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால இதை மட்டும் எழுதிக்கிங்க. இது வந்து இங்கே வராது, இதுக்கு அப்புறம் தான் வரும். இருந்தாலும் இங்கேயே எழுதிக்கங்க, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மத்திய தரைக்கடல் பகுதி. இங்கிலீஷில் வந்து மெடிட்டேரியன் சீலேருந்து வந்தவங்க தான் திராவிட மக்கள். மெடிட்டேரியன் சீலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வந்து இப்படி வந்திருப்பாங்க. இதுதான் வந்து இந்தியாவில் வச்சுருந்தேன். இதுதான் வந்து இந்திய பகுதி அப்படின்னா. இப்போ இந்த பகுதியில் இருந்தால் என்னன்னா இந்த மெடிட்டேரியன் சி இங்கே வந்து ஆப்பிரிக்கா இருக்கும், இந்த இடத்துல ஆப்பிரிக்கா இருக்கும். இப்போ இந்த பகுதியில் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து இப்படி வந்திருப்பாங்க அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்கன்னா கால்டுவெல் சொல்கிறாரு. மெடிட்டேரியன் சி அந்த ரெட் சி இந்த ரீஜன்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்தவங்க தான் வந்து திராவிடர்கள், தமிழர்கள் அப்படின்னு சொல்ல வராது. இது வந்து அவரோட கூற்று. இது மாதிரி நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்ப்போம் நம்ம. இது வந்து லேட்டாக தான் சொல்லுவாங்க. நான் வந்து இங்கேயே இவரை பற்றி கம்பேர் பண்ணுறதுனால இங்கேயே நான் சொல்லிடுறேன். இன்னொரு டைம் அங்கே பார்ப்போம். இன்னும் தனியாக வந்து ஒரு இனக்குழு அப்படின்னு தனியாகவே வரும், அங்கேயும் பார்ப்போம். இப்போ இதில் வந்து என்னன்னா இந்த குரூப் மட்டும் தான் என்னதுன்னா இனவியல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த 4 குரூப் அப்படிங்கிறது என்னது இனம் சார்ந்து இருக்கிறது, இனம் சார்ந்து பேசுகிறாங்க. இப்போ இந்த இனம் சார்ந்த குரூப்பில் மொழி வச்சு கம்பேர் பண்ணுறோம். இந்த இனம் வச்சு இனம் சார்ந்த குரூப்பில் வந்து மொழி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். அதை பார்த்துக்கு. இப்போ இது வந்து என்னன்னா இந்தோ ஆரியம் அப்படிங்கிற மொழி. இப்போ இங்கே அதாவது ஒரு இனம், இப்போ இந்த இனத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மொழியை பேசுகிறாங்க. அதே மாதிரி திராவிடம் அப்படிங்கிற ஒரு இனம் இருக்குது. இந்த திராவிடத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மொழி பேசுகிறாங்க. அதேமாதிரி சைன திபெத்தி அப்படிங்கிறதுக்கு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மொழி பேசுகிறாங்க. அப்போ இது மொழி அப்படிங்கிறது என்னன்னா இந்த இன மக்கள் வந்து இந்த மாதிரி மொழி பேசுகிறாங்க. அப்போ இந்த மொழி பேசுகிற மக்கள்லாம் என்னன்னா ஒன்றாக இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு கருதுகோளுக்கு வரோம். அப்போ அது பேஸ் பண்ணி தான் என்னன்னா நம்ம மொழி சம்மந்தப்பட்டா வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு 4 இனக்குழு அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு இனக்குழுவும் ஒவ்வொரு மாதிரி மொழி பேசுகிறாங்க. அந்த மொழி வச்சு என்ன பண்ணுறோம், என்ன மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன புக்கு வந்து என்ன எழுதியிருப்பாருன்னா திராவிட மொழிகளும் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற புக்கு வந்து யார் எழுதியிருப்பாருன்னா கால்டுவெல் எழுதியிருப்பாரு. எந்த வருஷம் எழுதியிருப்பாருன்னா 1856 எழுதியிருப்பாரு. 1856 எழுதியிருப்பாரு. இது என்னன்னா மொழி சார்ந்த இனக்குழு. அது வந்து நல்லா நான் வச்சுக்கணும், மொழி சார்ந்த ஒரு இனக்குழு இருக்கு. இது டவுட் ஏதாவது இருக்கா இது பார்த்த வரைக்கும்? என்ன கேளுங்க. இல்லையா? ஓகே, இவர் வந்து முன்ன பார்த்தா என்ன பண்ணோம்னா எலிஸ் அப்படிங்கிறது தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, குடகு, துளு அப்படிங்கிற என்ன பண்ணா திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, திராவிட மொழிகள் இதெல்லாம் வரும்னு சொல்றாரு. இன்னும் வந்து இவர் என்ன பண்றாருன்னா இன்னும் விரிவடைந்து யாருன்னா கால்டுவெல் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா பலுஜிஸ்தான், வங்கதேசம், அது வந்து ஈரான், இதுலலாம் என்ன பண்றாங்கன்னா சில திராவிட மொழிகளை அங்கேயும் பேசுறாங்க அப்படின்ட்டு இவர் வந்து சில இது ஒற்றுமை பண்றாரு. ஏன்னா கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜ் தானே, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் தானே கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜ், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறது. இப்போ இதுல என்ன கம்பேர் பண்றாருன்னா பலுஜிஸ்தான், ஈரான், தென் வந்து என்னன்னா
வங்கதேசம் இதெல்லாம் வந்து பிராக்யூ அப்படிங்கிற மொழி பேசுறாங்க. வங்கதேசம். இதுல என்ன சொல்றாங்கன்னா பிராக்யூ அப்படிங்கிற ஒரு மொழி பேசுறாங்க. பிராக்யூ அப்படிங்கிற மொழி பேசுறாங்க. இது என்னவா இருக்குன்னா அப்படின்னா திராவிட மொழிகளோட ஒரு ஒப்பிலக்கணம் தான் இருக்கு, ஒப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வேற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இந்த பாகிஸ்தான்ல சில 6 பேர்லாம் காவிரி, பொருணை அப்படிங்கிற 6 பேர்லாம் அங்க இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பாகிஸ்தான்ல இந்த மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. அப்ப இங்க இருக்கிற பேர் மாதிரி அங்கேயும் வைக்கிறாங்கன்னா அப்படின்னா அப்பயும் அங்கேயும் என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்க இனக்குழுவுகள் அங்க பேருக்கு மேக்சிமம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து இவரு கால்டுவெல் கருத்துப்படி என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து மெடிட்டரேனியன் இருந்து இதை மெடிட்டரேனியன் சீன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு மெடிட்டரேனியன் சீ, அதாவது அந்த பக்கம் இருக்கிற இந்த ஈரான் அந்த இடத்து பகுதி இருக்கும். அப்போ அதுல இருந்து என்ன ஆகுனா யூரோப்னு வச்சுங்க. அப்போ அங்கிருந்து என்ன ஆகுனா இந்தியா இங்க இருக்கு சரிங்களா. இந்த மாதிரி இந்தியா இந்த மாதிரி வந்திருப்பாங்க, இப்படி வந்திருப்பாங்கன்னு யார் சொல்றாங்கன்னா கால்டுவெல் சொல்றாரு. அப்ப இங்க இருக்கிற மக்கள்லாம் இப்ப பாகிஸ்தான் இந்த தான் இருக்கு, இப்ப ஈரான் இந்த பக்கம் இருக்குன்னா பாகிஸ்தான் இந்த மாதிரி ரீஜன்ல தான் இருக்கு. இந்த மாதிரி ரீஜன் இருக்கும்போது இங்க இருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னா இப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது யார் சொல்றாங்கன்னா கால்டுவெலோட கருத்துப்படி இருக்கு. அப்ப அவரு என்ன பண்ணா இங்க இருக்கிற மொழியெல்லாம் இப்படியே நவுந்துட்டு வந்தனால இங்க பிராக்யூ அப்படிங்கிறது பாகிஸ்தான், அதாவது பலுசிஸ்தான் அப்படிங்கிறது பாகிஸ்தான் பக்கத்துல தான் இருக்கு. அப்ப அங்க இருக்கிற மொழி, அப்ப வங்கதேசம் அப்படிங்கிற இடத்துல என்னன்னா பிராக்யூ அப்படிங்கிற மொழி வந்து பேசுறாங்க. கால்டுவெல் கான்செப்ட் என்னன்னா மெடிட்டரேனியன் சீல இருந்து அவங்க வந்திருப்பாங்க. மத்திய திரைக்கடல் பகுதியில இருந்து என்ன பண்றாங்கன்னா யார் வந்திருப்பாங்கன்னா திராவிட மக்கள், திராவிட மொழி இங்க இருக்காங்க பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிடர்கள் வந்து எங்க இருந்து வந்திருப்பாங்க அப்படின்னா மெடிட்டரேனியன் சீல இருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை எதை பேஸ் பண்ணி சொல்றாருன்னா மொழியை வச்சு ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு, இனத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணி சொல்ல கிடையாது இவரு. அப்ப கால்டுவெல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மொழியியல் ஆய்வு நடத்துறாரு, இனவியல் ஆய்வு நடத்தல. அது வந்து நல்லா பார்க்கணும். தென் வந்து பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா திராவிட தந்தைன்னு சொல்றாங்க. இவரை யாரு கால்டுவெல் என்ன சொல்றாங்கன்னா திராவிட தந்தை. தென் வந்து திராவிடனுக்கு வழிகோலியவர். ஏன்னா இந்த கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு எழுதியிருக்காரு, திராவிட மொழிகளும் ஒப்பிலக்கணம் அப்படி எழுதியிருக்காரு. அதனால என்ன சொல்றாங்கன்னா திராவிட தந்தை, திராவிடர்களுக்கு வழிகோலியவர். திராவிடர்களுக்கு வழிகோலியவர் அப்படின்ட்டு யார் சொல்றாங்கன்னா இவரை வந்து ஒரு சொல்லியிருப்பாரு. அவர் பேர் வந்து அமுதன் அடிகள். அமுதன் அடிகள் அப்படின்னு சொல்றாங்கன்னா திராவிட தந்தை, திராவிடர்களுக்கு வழிகோலியவர் அப்படின்ட்டு இவரை பத்தி சொல்றாங்க. அப்ப திராவிட தந்தை அப்படின்ட்டு யாரு கேட்கறாங்கன்னா கால்டுவெல். நல்லா வச்சுக்கணும், திராவிட தந்தை அப்படிங்கிறது யாரு கால்டுவெல். திராவிடர்களுக்கு வழிகோலியவர் அப்படின்னா யாருன்னா அவரு வந்து கால்டுவெல் தான். இவங்க ரெண்டும் என்னது கால்டுவெல் தான். கால்டுவெல் தான் இப்படின்னு சொன்னவர் யாரு அமுதன் அடிகள். இப்படின்னு சொன்னவர் யாரு அமுதன் அடிகள். சரி, இவர் வந்து என்ன பண்றாருன்னா செம்மொழி, திராவிட மொழி அப்படிங்கிறது செம்மொழி தான். செம்மொழினா ஒரு சிறப்பான மொழி அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப அது வந்து யாரையும் சார்ந்து இல்லை, தனித்து இயங்கக்கூடியது அப்படின்னா சொல்றதுதான் செம்மொழின்னு சொல்லுவோம். சரி, உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின், தமிழ் அப்படிங்கிறது செம்மொழி அப்படின்ட்டு எப்போ இது பண்ணியிருப்பாங்க, அங்கீகாரம் வச்சிருப்பாங்க, அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ் அப்படிங்கிறது சொல்லுங்க 2004 3 2004 நீங்களா 2004 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தமிழ் அப்படிங்கிறது செம்மொழி அப்படின்ட்டு அறிவிச்சிருப்பாங்க. ஓகே,
அடுத்து வந்து 2005 அப்போ இந்த சமஸ்கிருதம் அப்படிங்கிறத 2005 கொண்டு வந்திருப்பாங்க. 2005 என்ன பண்ணுவாங்க, சமஸ்கிருதம். இந்த 5ம் எஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கா, இதை வச்சு நான் வச்சுக்கோங்க. சமஸ்கிருதம் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செம்மொழி அப்படின்ட்டு அறிவிச்சது எப்படின்னா 2005. ஃபர்ஸ்ட் அறிவிக்கப்பட்ட தமிழ் தான். ஃபர்ஸ்ட் அறிவிக்கப்பட்ட தமிழ். அதுக்கப்புறம் தான் அது சமஸ்கிருதம். இது 5ம் இது நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து போகிறோம். அப்போ இவர் என்ன செம்மொழி திராவிட மொழி அப்படிங்கிற கருத்து, திராவிட மொழி அப்படிங்கிறது செம்மொழி தான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா இவர் சொல்கிறாரு. யார் சொல்கிறாருன்னா கால்டுவெல் சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து சில கருத்துலாம் சொல்கிறாரு. எதனால வந்து செம்மொழி அப்படின்னு சொல்கிறோம், திராவிட மொழி அப்படிங்கிறது செம்மொழின்னு எதனால சொல்கிறோம் அப்படின்ட்டு கருத்து வைக்கிறாரு. அப்போ என்னென்ன கருத்து அப்படின்னு சொல்கிறாரு. திராவிட மொழி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா செம்மொழின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை பற்றின கருத்து, இவரோட கருத்து என்னது, இதை பற்றின கருத்துக்கள் என்னது. இதை பற்றி கருத்துக்கள் என்னது. ஃபர்ஸ்ட் என்னன்னா இது வந்து தன்னிகரற்றது. தன்னிகரற்ற அப்படின்னா இதற்கு இணை இதேதான். தன்னிகரற்றது, இதற்கு வந்து இணை இதேதான். அடுத்து வந்து என்னன்னா வடமொழி குடும்பத்திலிருந்து மாறுபட்டது. வடமொழி குடும்பத்திலிருந்து என்னது மாறுபட்டது. மாறுபட்டது, வடமொழியிலிருந்து என்ன பண்ணுது மாறுபட்டது. அடுத்து வந்து தனித்து இயங்கும் தன்மை கொண்டவை. தனித்து இயங்கும் தன்மை கொண்டவை. தனித்து இயங்கும் தன்மை கொண்டவை. இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கால்டுவெல் வந்து திராவிட மொழி வந்து செம்மொழி தான், இது வந்து தன்னிகர கற்றது, வடமொழியில வந்து மாறுபட்டது, தனித்து இயங்கும் தன்மை கொண்டது அப்படின்ட்டு என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க. கால்டுவெல் அப்படின்னு சொல்றாரு. திராவிட தந்தை அப்படின்னு யார் சொல்லியிருப்பா, திராவிட தந்தை அப்படின்ட்டு யார் சொல்லியிருப்பா, கால்டுவெல். கால்டுவெல் அமுதன் அடிகள். ரெண்டு பேரும் தான் ஆன்சர் பண்றாங்க, மற்றவங்களாம் ஆன்சர் பண்ணவே மாட்டீங்க. ஏன் ஆன்சர் பண்ண மாட்டீங்க? போனை வச்சுட்டு அப்படியே எங்கேயே போயிட்டீங்களா, அது பாட்டில் ஓடிட்டு இருக்குன்ட்டு இண்டிவிஜுவலாக கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்களா? ஆன்சர் பண்ணுங்க எல்லாருமே. சரி, அடுத்து என்ன பண்ணுறோம்னா இவர் தான் 2 பேர். எலிஸ் கால்டுவெல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானவங்க. இதோட ஆளுநர் அவர்கள் வந்து சில இது முரண்பட்டு பேசியிருப்பாரு. கால்டுவெல் வந்து அவரை பற்றி முரண்பட்டு பேசியிருப்பாரு. இது மாதிரிலாம் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. கால்டுவெல் பற்றி கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர் சொன்ன கருத்து வந்து சரியா தவறா அப்படிங்கிறதுல தாண்டி நமக்கு என்ன புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதன்படி போகிறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ, அப்போ நம்ம எக்ஸாம் சொன்னோம் படிக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற ரெஃபரன்ஸ் மூலியமாக என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி போயிடலாம். அது வந்து உண்மையோ பொய்யோ அது வந்து நமக்கு வந்து டிபேட் ஆக தேவையில்லை. இப்போ நியூஸில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். இது கால்டுவெல் பற்றி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து திருக்குறளை பற்றி ஒன்று சொல்லியிருப்பார் இவர். கம்பராமாயணம் திருக்குறள் வந்து என்ன ஆகும்னா உலகம் நாகரிகம் வந்து அழிஞ்சாலும் என்ன பண்ணால் திரும்ப புதுப்பிச்சர்லாம் சொல்லியிருப்பாரு. அது எழுதுவானாங்க, சும்மா ஞாபகம் வச்சுக்கு. கம்பராமாயணமும் திருக்குறளும் இருந்தால் என்ன கால்டுவெல் சொல்லியிருப்பார். இது உலக நாகரிகம் வந்து அழிந்து விட்டாலும் என்னன்னா திரும்ப புதுப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு கால்டுவெல் சொல்லியிருப்பார். இப்போ கால்டுவெல் பற்றி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, அதனால நான் எங்கேயும் சொல்கிறேன். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வேறெல்லாம் வந்து தமிழ் மொழி அதை பற்றி, அதாவது திராவிட மொழியை பற்றி யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். சில பேர் சொல்லியிருப்பாங்க. தமிழின் அப்படின்ட்டு ஒரு பேர் வச்சிருப்பாரு. அவர் யாருன்னா ஹோக்கன் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு. ஹோக்கன் அப்படின்ட்டு இருக்காரு. அந்த ஹோக்கன் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் வந்து
இந்த நம்ம திராவிடம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. போக்கன் அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா தமிழியன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ இந்த தமிழியன் அப்படிங்கிறதுல என்னென்ன மொழி அப்படின்னு வருமா, தமிழ், மலையாளம், தெலுங்கு, குடகு, அது கன்னடம். குடகு அண்டு துளு கன்னடம் வச்சுங்க. துளு கன்னடம் இதை பார்த்தது தான். திராவிடம் அப்படிங்கிற சொல்ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழியன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. கன்னடம் நான் எழுதுற மாதிரி அப்படியே எழுதிட்டு வராதீங்க, ஃபுல்லாக எழுதுங்க. போக்கன் அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா தமிழியன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. திராவிடியம், மலையாளம், தெலுங்கு, குடகு, துளு, கன்னடம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா ஆரிய மொழியிலிருந்து மாறுபட்டதுன்னு சொல்றாரு. இவரு என்ன சொல்றாரு, இது வந்து ஆரிய மொழியிலிருந்து மாறுபட்டது. நோட்ஸ்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. மெயின்ஸுக்கு நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் 1 மெயின்ஸை நமக்கு தெரியும், தமிழ் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, ஒரு பார்ட் இருக்குது. இப்போ அந்த பார்ட்டுக்கும் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதனால் நோட்ஸ் வந்து ப்ராப்பராக ஒரு பெரிய பெரிய நோட்டாக பார்த்துட்டு வச்சு எழுத ஆரம்பிச்சிருங்க. சும்மா ஒரு பேப்பரில் இப்போ எழுதிட்டு தூக்கி போட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படியே காலேஜ் போகிற மாதிரி எல்லா நோட்டையும் ஒரே இதில், இப்போ ஜாகிரஃபினாலும் சரி, ஹிஸ்ட்ரினாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே நோட்டில் அடுத்தடுத்து எழுதிட்டு வரக்கூடாது காலேஜ் போகிற மாதிரி. ஓகேவா? தனித்தனியாக எழுத ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நோட் தனியாக போட்டு எழுதுங்க. அப்படியே எழுதுறீங்க எல்லாம்? அப்படிதான் எழுதுறீங்க? எல்லாமே ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 2 பேர் தான் ஆன்சர் பண்ணுறீங்க. மற்றவங்களாம் ஓகே, எல்லாமே கரெக்டாக பார்த்து எழுதணும். தனியாக நோட்டு போட்டு எழுதுங்க. இதுக்கப்புறம் எழுதலாம்னு பரவாயில்ல. இந்த மாதிரி புதுசாக ஒரு நோட்டை போட்டு தனியாக யூனிட் 8 அப்படின்னு போட்டு ஏற்கனவே கவர் பண்ண டாப்பிக்லாம் வேறு நோட்டில் எழுதியிருந்தாலும் எடுத்து தனியாக போட்டு எழுதி வச்சுக்கோங்க. மெயின்ஸுக்கு நம்ம இதுதான் படிக்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷில் எழுத மாதிரி தான் இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. மாறி இருக்கக்கூடாது அப்படின்னா நான் ஒரே தமிழ்லேயே எழுதி போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு இந்த எத்திக்ஸ் புக்கெல்லாம் தமிழில் தான் இருக்குது. அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம புக் எதுவும் கவர்மெண்ட் வந்து இல்லை. நம்ம வந்து இப்போ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம், இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெயின்ஸில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு நோட்ஸ் எழுதிங்க பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மார்க்ஸ் முல்லர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரு வந்து இதே கருத்தை வந்து ஆதரிக்கிறார். சப்போர்ட் யார் பண்ணுறாருன்னா மார்க்ஸ் முல்லர். மார்க்ஸ் முல்லர் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறார். மார்க்ஸ் முல்லர் அப்படிங்கிறது ஆதரவு தெரிவிக்கிறார். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து மொழி மட்டுமே பேஸ் பண்ணி சில அறிஞர் சொல்லியிருப்பாங்க. எங்க இடத்துக்கு இருந்ததுன்னா அந்த கவில் ஜுவலபில் மூல திராவிடர்னு சொல்றதாகட்டும். அடுத்து வந்து என்னன்னா யவனர்கள் வந்து திரமிழிக்கே அப்படின்னு சொல்றதாகட்டும். அடுத்து வந்து ஹீராஸ் பாதையர் அப்படிங்கிறது திராவிடர் என்ற சொல் தமிழ்ல இருந்து தான் உருவாச்சு அப்படின்னு சொல்றதாகட்டும். இதெல்லாம் வந்து என்னன்னா தமிழ் பேஸ் பண்ணியே மொழியை ஆய்வு பண்ணியே சொல்றது. அடுத்து வந்து என்னன்னா ஒரு இனம் வாரிய மொழி வந்து மாறுபட்டிருக்கு. இனம் வாரியா என்னது மொழி மாறுபட்டிருக்கு அப்படின்னு 2வது கருத்தியல். இப்போ இதுவும் வந்து என்னன்னா இனம் வாரியா மொழி மாறுபட்டிருந்தாலும் இதையும் நம்ம எதுக்குள்ளேயே அடக்கலாம்னா மொழியிலேயே அடக்கலாம் சொல்றது. இப்போ இனவியல் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கு. இனம் அப்படின்னு தனித்தனியாக ஒரு 4 இனம் இருக்கு. இருந்தாலும் அது என்னன்னா மொழி சார்ந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம வந்து ஒரு கட்டுக்குள்ள வைக்கிறோம். இப்போ இது எல்லாமே அந்த மொழி சார்ந்தே வந்துடும். ஃபுல்லாகவே வந்து மொழி சார்ந்தே வந்துடும். தென் அடுத்து பார்க்க போது என்னன்னா மார்க்ஸ் முல்லர் அப்படிங்கிறது இதே கருத்து தெரிவிக்கிறாரு. தென் வேற ஏதாவது சொல்றாங்கன்னா பரோ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்னன்னா சிந்துவெளி நாகரிகத்தை தமிழோடு உட்படுறாரு. பரோ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா சிந்துவெளி நாகரிகத்தை தமிழோடு உட்படுத்துறாரு. சிந்துவெளி நாகரிகத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா தமிழோடு ஒப்பிடுகிறார்.
சிந்தோலி நாகரிகம் அப்படிங்கிறதுனால தமிழோடு ஒப்பிக்கிறார். அடுத்து வந்து என்ன சொல்றாருன்னா கமிழ் ஜுவலபிள் முன்ன பார்த்ததுதான். கமிழ் ஜுவலபிள் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா இவர் வந்து மூல திராவிடன்னு சொல்றாரு. மூல திராவிடர் வந்து தமிழர் தான், மூல திராவிடர் அப்படிங்கிறது தமிழர் தான் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. அடுத்து வந்து என்ன சொல்றாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். தேப்போ தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இவர் என்ன சொல்றாருன்னா சரி இன்னொருத்தர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிற என்ன பண்றாருன்னா அவரும் கிரியர்கள் அப்படின்ட்டு கிரியர்சன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. தேப்போ மீனாட்சி சுந்தரனார், கிரியர்சன் ரெண்டு பேரும் வந்தோன்னா ஒரு சில கருத்தை முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன கருத்தை முன்வைக்கிறாங்கன்னா வடமொழியில நடனம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, தமிழ்ல நட அப்படிங்கிற வார்த்தையில இருந்தா நடனம் அப்படிங்கிறது சொல்றாங்க, ஒப்பிடுறாங்க. சரிங்களா? என்னன்னா சமஸ்கிருத வார்த்தையில தமிழ் வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல இருக்கிற நட அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து சமஸ்கிருதத்துல வடமொழியில நடனம் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க, நடனம் அப்படின்னு மாறி இருக்கு. அதே மாதிரி வந்து கண்களின் ஆட்சி தமிழ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா தமிழ்ல இங்க எழுதி போடுறேன், தமிழ்ல இருக்கிறது இங்க எழுதி போடுறேன். தமிழ்ல கண்களின் ஆட்சி கண்களின் ஆட்சி. இந்த கண்களின் ஆட்சி தான் என்ன ஆகும்னா காட்சி அப்படின்னு மொழிபாட்டு இருக்கு. காட்சி அப்படின்ட்டு வடமொழியில சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ்ல வந்து பூசை அப்படிங்கிறது தான் இங்க வந்து பூஜைன்னு சொல்றாங்க. பூசை அப்படிங்கிறது தான் நான் மாறி மாறி எழுதி போட்டிருக்கேன். ஒரு லைனா எழுதிக்கிங்க ஒரே இதா, ஏன்னா இடம் பத்தாயிரம் நான் மாறி எழுதி போட்டிருக்கேன். நடனம் அப்படிங்கிறது நடை அப்படிங்கிறது நடனம்னு வைக்காங்க. கண்களின் ஆட்சியை தான் காட்சின்னு சொல்றாங்க. பூசையை வந்து பூஜைன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க யார் சொல்றாங்கன்னா கிரியர்சன் அப்படிங்கிறவரும் அதுக்கப்புறம் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிறவரும் இதே கருத்தை முன்வைக்கிறாங்க. இதுபடி என்னன்னா வடமொழி அப்படிங்கிறது திராவிட மொழிகிட்ட இருந்து கடன் வாங்கி சில சொற்கள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வடமொழி அப்படிங்கிறது திராவிட மொழிகிட்ட இருந்து சில சொற்களை வந்து கடன் வாங்கி இருக்கு, அங்கிருந்து பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வரோம். இதான் வந்து என்னன்னா மொழியியல் ஆய்வு, இனம் சார்ந்த மொழியியல் ஆய்வு எல்லாம் முடிஞ்சாச்சு. அடுத்து டேட்டா மொழியே கிடையாது. இப்போ இதுக்கப்புறம் வந்து டேட்டா வந்து இனம் மட்டும் தான், இனம் பேஸ் பண்ணி என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இங்க பார்க்கலாங்களா? சரி, டவுட் இருந்தா அப்படி கேளுங்க. உடனே திருப்பி பாருங்க, அப்படியே நடத்துனதை உடனே திருப்பி பாருங்க. டவுட் எதாவது வந்து கேளுங்க.
ஓகே எல்லாமே பார்த்துட்டீங்களா? யாரெல்லாம் குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? யாரெல்லாம் குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? அப்படியே அவங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்கள். பிரியங்காவா? தென் வேற சொல்ல சொல்லுங்க. கேட்கல. லோகநாயகி. ஓகே. தென் வேற அவ்வளோதானா? 2 பேர் தானா? தேவியா? ஓகே. சாலினின்னு சொல்றீங்களா கரெக்டா? ஓகே சாலினி. வேற அவங்க 3 பேர் தாங்களா? வேற யாரும் இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. 3 பேர் தான் வந்து குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா, மற்றவங்கலாம் குரூப் 1 தான் படிக்கிறீங்க. ஓகே. என்னங்க ஏங்க குரூப் 1 ரில்வான் 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 அப்படிங்கிறது குரூப் 1 அப்படிதானே? ஓகே. அது எப்படி ஓரளவு படிச்சிங்களா குரூப் 4 அப்படிங்கிறது? பிரியங்கா. ஓகே. ரெடியாக இருக்கீங்க அது? சரி சரி. அப்போ லாஸ்ட் டைமில் வந்து பாட்டப்படாமல் கொஞ்சம் படிங்க. இதுக்கு முன்னாடி படித்தது தான் அதை ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க. இதுக்கப்புறம் இந்த புதுசெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ பெருசாலாம் எதுவும் படிச்சிட முடியாது. படித்த விஷயத்தை வந்து என்ன பண்ணால் அப்படியே ரீகால் பண்ணிட்டே வாங்க. ஓகே சரி. அதான் கேட்டேன் என்னன்ட்டு. எக்ஸாம் லாஸ்ட் டைமில் வரும்போது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து எல்லாத்துக்கும் இயல்பானது தான். நம்ம ஒரு எல்லாம் படிச்சிருக்கோம்னாவே சரி நம்ம பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து இயல்பாக எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம ஒரு ரிலாக்ஸாக எப்பயும் படிக்கிற மாதிரியே படிக்கிறீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் ரிலாக்ஸாக படிங்க. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. புதுசாக ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அதாவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லாம் சில பார்த்துருந்தீங்கன்னா சொல்கிறேன். அது வந்து என்னென்னா ஒரு சில டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருப்பாங்க. அது மாதிரி குரூப் 2 குரூப் 1 குரூப் 4லலாம் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம மேக்ஸிமம் தெரிஞ்ச கொஸ்டின் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் மிஸ்டேக் ஆகிறதா இருந்தே தவிர தெரியாத விஷயத்தெல்லாம் கொண்டு போய் கேட்க மாட்டாங்க. அது நல்லா பார்த்துக்கங்க. டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து அதை வந்து சும்மா பார்த்துங்க. ஜஸ்ட்டு இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது ரீசெண்டாக வந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருந்தால் பார்த்துங்க. ஒருபடி அதில் வந்து தெரில அப்படிங்கிறதுக்காக ஒரு எதுவுமே அது மாதிரிலாம் இது ஃபீல் பண்ணிட்டு கூடாது. நம்ம வந்து ரெகுலராக படிக்கிற மாதிரி படிக்கணும். அது வேறு கொஸ்டின்ஸ் வேறு மாதிரி இருக்கும். குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அப்படிங்கிறது கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வேறு மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் கஷ்டமாக கேட்பாங்க. கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸ்கூல் புக்கு 6லேருந்து 10 வரைக்கும் அப்படிங்கிற ஸ்கூல் புக் வந்து தமிழாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பேசிக்காக சொல்கிறேன். இதை தாண்டி எக்ஸாமும் படிக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் இதே முடிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். 6லேருந்து 10 வரைக்கும் புக்கு அப்படிங்கிறது குரூப் 4க்கான உலக சயின்ஸாக இருந்தாலும் சரி, ஜாகிரஃபி இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரி பாலிட்டியாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பேசிக்காக அதை ஃபஸ்ட்டு முடிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கிளாஸ் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்களா அதை பார்த்து வச்சுக்கணும். இதுதான் பேசிக். இதை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ரெகுலராக தைரியமாக வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். எந்த ஒரு பயமும் தேவையில்லை. சரி. இப்போ டேட்டா வந்து அடுத்து வந்து இனவியல் ஆய்வு மட்டும் ஃபுல்லாகவே என்னது இனவியல் ஆய்வு சம்மந்தப்பட்டது ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இதில் மொழியெல்லாம் எதுவுமே லிங்க் ஆகிருக்காது. ஃபுல்லாகவே இனம் தான், இனவியல் தான். இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எத்னாலஜி. இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எத்னாலஜி. பிஎஸ் ஸ்மித் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்.
அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவை என்ன சொல்றாரு? இனங்களின் அருங்காட்சியகம். இனங்களின் அருங்காட்சியகம். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னவர் யாரு? B.A. ஸ்மித். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் சொன்னவர் யாரு? B.A. ஸ்மித். மியூசியம் ஆஃப் ரேசஸ். மியூசியம் ஆஃப் ரேசஸ் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். இங்கிலீஷ்ல வந்து பார்த்துக்கோங்க. B.A. ஸ்மித். இது வந்து அடிக்கடி நிறைய டைம் கொஸ்டின் கேட்டுருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. சரி, இப்போ வந்து என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சில அறிஞர்லாம் வந்து நம்ம மொழியை வச்சு ஒரு இனம் மொழியை வந்து வச்சு ஒரு 4 பிரிவாக பிரிச்சிட்டோம். ஒரு இனம் வந்து 4 பிரிவாக பிரிச்சிட்டோம். அடுத்து வந்து ஒரு சில வரலாற்று அறிஞர்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சில பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 7 பிரிவாக ஒருத்தர் பிரிச்சிருக்காரு. அவர் பேர் என்னன்னா ஹெர்பர்ட் ரிஸ்லே. ஹெர்பர்ட் ரிஸ்லே அப்படிங்கிறது என்ன பண்றாங்கன்னா 7 வகையாக பிரிச்சிருக்காரு. இந்த இனத்தை வந்து என்ன பண்றாருன்னா 7 வகையாக பிரிச்சிருக்காரு. 7 வகை இனங்கள் வந்து இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொன்னவர் யாரு? ஹெர்பர்ட் ரிஸ்லே அப்படிங்கிறவர். அடுத்து வந்து ஜேகச் ஹட்டன். இப்போ இங்கிலீஷ்ல கொஞ்சம் படிக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால அந்த வார்த்தையை இங்கிலீஷ்ல எழுதி போடுறேன், வேற எதுவும் கிடையாது. 6 வகைகள். இது வந்து என்ன சொல்றாங்கன்னா 6 வகை இனங்கள் இருக்கு. 6 வகை இனங்கள் இருக்கு. அடுத்து வந்து என்னன்னா B.S. குஹா. B.S. குஹாவும் என்னன்னா இதே கருத்து சொல்றாரு. 6 வகை இனங்கள் தான் இருக்கு, 6 வகை இனங்கள் தான் இருக்கு அப்படின்ட்டு B.S. குஹாவும் அறிவிக்கிறாரு. அது வந்து இந்த B.S. குஹா அப்படிங்க என்ன பண்றாருன்னா தமிழக மக்கள் தொகையில் என்ன சொல்றாருன்னா கலப்பு காணிக்கிறது, அதாவது கலப்பு இனமும் அதிகமா இருக்கு. குறிப்பா தமிழக மக்கள்ல வந்து இனக்கலப்பு அதிகமா இருக்கு. இனக்கலப்பு அப்படிங்கிறது காணப்படுகிறதுன்னு சொல்றாரு. இனக்கலப்பு காணப்படுகிறது. தமிழக மக்கள் தொகையில வந்து இனக்கலப்பு காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து இந்த 7 வகை சொன்னாங்க பார்த்தீங்களா? 7 வகையை நம்ம எடுத்துக்கிறோம். 7 வகையா வந்து என்ன இருக்கு எழுதிட்டீங்களா? அது வெளியாச்சா? 7 வகையை பார்க்குறோம். சொல்கிறேன், எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்தோ ஆரியர். இந்தோ ஆரியர். இந்தோ ஆரியர். செகண்ட் வந்து திராவிடர். இந்தோ ஆரியர், திராவிடர். அடுத்து வந்து மங்கோலியர். அடுத்து யாரு? மங்கோலியர். இந்தோ ஆரியர், திராவிடர், மங்கோலியர். அடுத்து வந்து ஆரிய திராவிடர். ஆரிய திராவிடர். எப்படி கலந்துருக்குன்னு பாருங்க. இங்க இருந்து படையெடுப்பு மூலியமா அங்க போய் என்னன்னா இனக்கலப்பு ஏற்பட்டிருக்கு. ஆரிய திராவிடர். அடுத்து வந்து மங்கோலிய திராவிடர். அடுத்து என்னது? மங்கோலிய திராவிடர். மங்கோலிய திராவிடர். லாஸ்ட் 2 வந்து என்னன்னா சைத்தோ திராவிடர். ஆறாவது என்னது? சைத்தோ திராவிடர். சைத்தோ திராவிடர். 7th வந்து என்ன சொல்றாங்கன்னா துருக்கி ஈரானியர். துருக்கிய ஈரானியர். மொத்தம் 7 வகையா சொல்றாங்க. இப்போ வந்து இந்த 7 வகை இதுல வந்து என்னன்னா இது ரொம்ப டீட்டெயிலாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம டிஃபரன்ஸ்க்காக என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு சில இது பிரிச்சுக்கிறோம். ஆரியர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, திராவிடர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு எக்ஸாம்பிள் ரொம்ப கேட்க வாய்ப்பு இல்லை.
ஏன்னா மொத்தம் 7 இது இருக்குது. இதை சொன்னவர் யாருன்னா ஹெல்பிட் டிஸ்லே அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்தோ ஆரியர் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க, இந்தோ ஆரியர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணா எப்படி இருப்பாங்க எழுதிக்கங்க. இந்தோ ஆரியர், திராவிடர், மங்கோலியர், ஆரிய திராவிடர், மங்கோலிய திராவிடர், சைத்தோ திராவிடர், துருக்கி ஈரானியர் அப்படின்ட்டு ஒரு 7 வகையாக பிரிச்சிருக்காங்க. யாருன்னா ஹெர்பர்ட் டிஸ்லே அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. 6 வகையாக சொன்னது யாருங்க, 2 பேர் யார் இருக்கா, 6 வகையாக சொல்லியிருப்பாங்க. யார் 2 பேர், ஜேஎஸ் காட்டன், பிஎஸ் புவா அப்படிங்கிற 2 பேர் தான் நான் 6 வகை சொல்லியிருக்காங்க. மற்றவங்களாம் 7 வகை. ஒருத்தர் மட்டும் என்ன சொல்றாரு, 7 வகை சொல்றாரு. சரி, அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க வரோம்னா இந்தோ ஆரியர். இந்தோ ஆரியர் வந்து எப்படி இருந்தாங்க, இவங்க வந்து என்னன்னா பார்க்க தெரியும் நமக்கு வெள்ளை நிறத்துல இருக்காங்க, வெள்ளை நிறத்துல இருப்பாங்க. சரிங்களா. அப்போ வந்து என்னன்னா இவங்க உயரம் வந்து என்னன்னா ஓரளவுக்கு நார்மலாக ஹைட் இருப்பாங்க. உயரம் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் உயரமாக இருப்பாங்க. அதாவது குட்டையாக இல்லாமல் கொஞ்சம் உயரமாக இருப்பாங்க. அப்போ இவங்க கண்கள் வந்து என்னன்னா கண்கள் வந்து கருமை கண்களாக இருக்கும். கண்கள் வந்து என்னன்னா கண்கள் வந்து கருமை கண்களாக இருக்கும். அதை பார்க்க வந்து கண் வந்து ஃபுல்லாக கருப்பாக நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து ஒயிட்டாக இருப்பாங்க. பார்க்குறது கண் வந்து கருப்பாக நல்லா தெரியும். அடுத்து 4th என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க நாசி அப்படிங்கிறது கூர்மையாக இருக்கும். நாசி மூக்கு அப்படிங்கிறது என்னன்னா கூர்மையாக இருக்கும். நாசி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கூர்மையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து என்னன்னா இந்தோ ஆரிய இனத்தவங்க வெள்ளை நிறத்தில் இருப்பாங்க, கொஞ்சம் உயரமாக இருப்பாங்க, குட்டையாக இல்லாமல் கொஞ்சம் உயரமாக இருப்பாங்க, ஒரு மீடியம் ஹைட் எல்லாத்தையும் கொஞ்சம் உயரம்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து என்னன்னா கண் வந்து நல்லா பார்க்கறதுக்கு நல்லா கருப்பாக அந்த ப்ளூ கலர் ஐஸ் அந்த மாதிரிலாம் இது இல்லாமல் கண்கள் வந்து பார்க்கறதுக்கு நல்லா கருமை கண்கள் இருக்கும். நாசி மூக்கு வந்து என்னன்னா ரொம்ப கூர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, அடுத்து வந்து என்னன்னா திராவிடர்கள். இவங்க எங்கே இருப்பாங்கன்னு பார்த்துக்கலாம். பஞ்சாப், ராஜஸ்தான், காஷ்மீரில் இருக்காங்க. பஞ்சாப், ராஜஸ்தான், காஷ்மீர். பஞ்சாப், ராஜஸ்தான், காஷ்மீரில் வந்து இவங்க இருப்பாங்க. ஆரியோ இந்தோ ஆரியர்கள். பஞ்சாப், ராஜஸ்தான், காஷ்மீர். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா திராவிடர். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா திராவிடர்கள். இவங்க வந்து என்னன்னா கருப்பு இல்லை மாநிலத்தில் இருப்பாங்க. அதான் நம்ம திராவிடர்கள் தான். கருப்பு அல்லது மாநிலத்தில் இருப்பாங்க. கருப்பு அல்லது மாநிலத்தில் இருப்பாங்க. இவங்க வந்து என்னன்னா உயரம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். உயரம் வந்து குறைவா இருக்கும். உயரம் வந்து குறைவா இருக்கும். அடுத்து வந்து என்னன்னா மூக்கு வந்து அகன்ற மூக்கா இருக்கும். மூக்கு வந்து அப்படிங்கிறது முன்ன வந்து நாசி அப்படிங்கிறது கூர்மை நாசின்னு பார்த்தோம். யாருன்னா பிராமின்ஸ்க்கு வந்து ஆரியருக்கு வந்து யார் இருக்குன்னா இந்தோ ஆரியருக்கு வந்து நாசி வந்து முக்கூர்மையா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அகன்ற மூக்கு இருக்கும். அகன்ற மூக்கு இருக்கும். சரி, இவங்க வந்து தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க தான். ஃபுல்லாக வந்து என்னது தென்னிந்தியா. திராவிடர் அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க. தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க திராவிடர்கள். அடுத்து வந்து என்னன்னா மூன்றாவது பார்க்கறது வந்து மங்கோலியர்கள் எழுதிருக்குமா. மங்கோலியர் பார்த்துடலாம். மங்கோலியர் படையெடுப்பு. சரி, மங்கோலியரை பற்றி பார்த்துக்கலாம். மங்கோலியர் அப்படின்னா தலை வந்து வட்டமாக இருக்கும். ஒரு பானை மாதிரி இருக்கும், வட்டமாக இருக்கும். வட்டமான தலை இருக்கும். தலை வந்து என்னன்னா மங்கோலியருக்கு வந்து வட்டமான தலை இருக்கும். அப்புறம் வந்து என்னன்னா உருவம் வந்து ரொம்ப ஹைட்டெல்லாம் இருக்கும் பண்ண குள்ளமான உருவம் தான் இருக்கும். உருவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், குள்ளமான உருவம் இருக்கும். மூணாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா மஞ்சள் நிறத்துல இருப்பாங்க. இப்போ எங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா மஞ்சள் நிறத்துல இருப்பாங்க. மஞ்சள் நிறம் எழுதிங்க, அது மஞ்சள் நிறத்துல இருப்பாங்க. அடுத்து வந்து என்னன்னா இந்த ஜப்பான், அந்த சைனீஸ், அது மாதிரி ஜப்பான் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது.
சிறிய கண்கள் சைனீஸ்லாம் வந்து சிறிய கண்களாக இருக்கும். அவங்க ஒன்றும் சொல்ல கிடையாது. அப்போ அவங்கள மாதிரி இப்போ இருப்பாங்க, இப்போ ஷார்ட்டாக இருப்பாங்க. அடுத்து வந்து என்னென்னா இந்த ஜாக்கி சான்லாம் பார்த்தா எப்படி இருப்பார் அந்த மாதிரி தான். சரிங்களா? உயரம் வந்து என்னென்னா குள்ளமான உயரமாக இருக்கும். மஞ்சள் நிறம் வந்து அப்படிங்கிறது பார்க்கறது வந்து ஒரு மஞ்சள் நிறத்தில் இருப்பாங்க. கண்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கும். இப்போ இவங்க எங்கே இருக்காங்கன்னா அஸ்ஸாம், வடகிழக்கு இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. அஸ்ஸாம் ரீஜனில் காணப்படுறாங்க. வடகிழக்கு இந்தியாவில் அஸ்ஸாம் ரீஜனில் காணப்படுறாங்க. சரி, நெக்ஸ்ட் போகலாம். அடுத்து வந்து என்னன்னா ஆரிய திராவிடர். அடுத்து என்னது? ஆரிய திராவிடர். ஆரிய திராவிடர். இப்போ இவங்க எங்க இருப்பாங்கன்னா பீகார், யூபியில் இருக்காங்க. பீகார், யூபியில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இவங்க வந்து பழுப்பு நிறத்தில் இருக்காங்க. உயரம் வந்து நடுத்தர உயரமா இருக்கு. ரொம்ப உயரமாகவும் இல்லை, ரொம்ப குட்டையாகவும் இல்லாமல் நடுத்தர உயரத்தில் இருக்காங்க. பழுப்பு நிறத்தில் இருக்காங்க. அடுத்தது என்னன்னா உயரம் வந்து நடுத்தர உயரமா இருக்காங்க. உயரம் வந்து நடுத்தர உயரத்தில் இருக்காங்க. பழுப்பு நிறம், நடுத்தர உயரத்தில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து மங்கோலிய திராவிடர். அடுத்து யாருன்னா மங்கோலிய திராவிடர் இருக்காங்க. இப்போ இவங்க வந்து என்ன தெரியாதுன்னா இவங்க வந்து வங்காளம் என்னன்னா வங்காளம், ஒடிசால இருக்காங்க. இவங்க எங்க இருக்காங்க? வங்காளம், ஒடிசால இருக்காங்க. மங்கோலிய திராவிடர்கள் எங்க இருக்காங்க? வங்காளத்துல, ஒடிசால இருக்காங்க. இவங்க தலை அப்படிங்கிறதுனா மங்கோலியர் அப்படின்னா வட்டமான தலை இருக்கும். அடுத்து வந்து என்னன்னா மூக்கு வந்து தட்டையான மூக்கா இருக்கும். வட்டமான தலை இருக்கும், தட்டையான மூக்கு வந்து தட்டையா இருக்கும். மூக்கு எப்படி இருக்கும்? தட்டையா இருக்கும். வட்டமான தலை இருக்கும், தட்டையான மூக்கு இருக்கும். யாருக்குன்னா மங்கோலிய திராவிடருக்கு. வங்காளத்தில் இருக்காங்க, வங்காளம், ஒடிசால இருக்காங்க. அவங்க தலை வந்து வட்டமாக இருக்கும், மூக்கு வந்து என்னன்னா தட்டையான மூக்கு இருக்கும். ஓகே, இப்போ கூர்மையான நாசி இருக்கிறவங்க யாருங்க? இந்து ஆரியர்கள் வந்து கூர்மையான நாசி இருக்கும். அகன்ற நாசி அப்படிங்கிறது யார் இருக்குன்னா திராவிடர்கள் இருக்கும். அடுத்து வந்து என்னன்னா அடுத்து மங்கோலிய திராவிடர்கள் அப்படின்னு மூக்கு வந்து தட்டையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தலை வந்து வட்டமா இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ இவங்களாம் அங்கே போயிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, எப்படி இது போர்ச்சுகீஸ் வந்து இங்கே ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஆட்சி பண்ணிட்டு இங்கேயே என்ன பண்ணால் இங்கே இருக்க பெண்களை திருமணம் பண்ணிட்டு அப்போ இங்கே ஒரு இனக்குழு அப்படிங்கிறது, ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு இனக்குழு வந்து இங்கேயும் உருவாயிருச்சு பார்த்தீங்களா. அப்போ அங்கே கிறிஸ்துவ மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இங்கேயும் உருவாகியிருப்பாங்க. அப்போ இந்த போர்ச்சுகீஸ் சொல்கிறேன் அந்த மாதிரி என்னன்னா மதம் சார்ந்து இங்கே வந்துட்டு இங்கே வந்து என்னன்னா இங்கே ஒரு இனம் வந்து உருவாகிருக்கும். அது மாதிரி உருவாகிறதான் படையெடுப்பின் போது என்னன்னா அப்போ போயிட்டு அங்கங்கே ஒரு இனம் உருவாகிறது தான். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சைத்தோ திராவிடர். சைத்தோ திராவிடர் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா எங்க இருக்குன்னா ஈரானியர். எங்க இருந்து வந்திருப்பாங்கன்னா ஈரானியர்னு சொல்றாங்க. ஈரான்ல இருந்து வந்திருப்பாங்க. ஈரானியர்னு சொல்றாங்க. இவங்க இப்படி எப்படி இருப்பாங்க? மாநிலத்தில் இருக்காங்க. இவங்க எங்க இருக்காங்கன்னா குஜராத், சௌராஷ்டிரால இருக்காங்க. மாநிலம் குஜராத், சௌராஷ்டிரா ரீஜன்ல இவங்க இருக்காங்க. குஜராத் வந்து சௌராஷ்டிரா ரீஜன்ல இருக்காங்க. அடுத்து வந்து துருக்கிய ஈரானியர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன்று அப்படிங்கிறது என்னன்னா துருக்கிய ஈரானியர்.
இவங்க பாகிஸ்தான்ல இருக்காங்க. இதான் மொத்தம் 7 வகையான இனக்குழு பற்றி பார்க்குறோம். துருக்கி ஈரானியர் அவங்க எங்கே இருக்காங்கன்னா பாகிஸ்தானில் இருக்காங்க. சைவ திராவிட இருக்கிறது ஈரானியர் மாநிலமாக இருக்காங்க. குஜராத் சௌராஷ்டிரா ரீஜன் இருக்காங்க. துருக்கி ஈரானியர்கள் வந்து பாகிஸ்தானில் இருக்காங்க. துருக்கி ஈரானியர்கள் பாகிஸ்தானில் இருக்காங்க. ரெண்டும் ஒன்று தான். கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். ஆரிய திராவிடர், திராவிட ஆரியர் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேங்க. ரெண்டும் ஒன்று தாங்க. இந்து ஆரியர் வேற, ஆரிய திராவிடர் வேற இல்லை. இந்து ஆரியர்னா ரெண்டு வித்தியாசம்னா, ஆரியர்கள் தான் இந்து ஆரியர்னு சொல்றான். இப்போ இந்தியாவுக்கு வந்தனா அவன் வந்து இந்து ஆரியர் அப்படின்னு சொல்றான். சரிங்களா? ஆரிய திராவிடர் அப்படின்னா வெளியிருந்து, அதாவது என்னன்னா ஆரியர்கள் அப்படிங்கிறது வெளியிருந்து வேற இடத்துல இருந்து வந்துட்டு ஆரியரும் திராவிடமும் சேர்ந்து ஒரு இனக்குழு உருவாகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஆரியர் மட்டும்தான், இந்து ஆரியர் அப்படிங்கிறது ஆரியர் மட்டும்தான். அடுத்து வந்து ஆரியரும் திராவிடமும் சேர்ந்து என்னன்னா ஒரு இனக்குழு உருவாகுது. அப்ப அதான் சொல்றாங்கன்னா ஆரிய திராவிடர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்னன்னா மங்கோலிய திராவிடர் அப்படின்னா மங்கோலியர்கள் தனியாக ஒருத்தங்க இருக்காங்க. இல்லைங்களா? அவங்களும் திராவிடரும் சேர்ந்து என்னாகுன்னா படையெடுப்பின் போது என்ன ஆகுன்னா ஒரு சேர்ந்து ஒரு இனம் வந்து உருவாகுது. அதான் வந்து மங்கோலிய திராவிடர்கள். அதான் தமிழ்நாடு மக்கள் தொகையில் வந்து என்னன்னா இவர் சொல்லியிருப்பாரு, யார் சொல்லியிருப்பாருன்னா குகா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் வந்து நிறைய கலப்பினம் காணப்படுது தமிழர்கள் அப்படிங்கிற இடத்துல என்னன்னா அவங்க வந்து என்னதான் மூல திராவிடராக இருந்தாலும், அதாவது ஆதி காலத்தை தோன்றி இருந்தாலும் அவங்க வந்து இனக்கலப்பு அதிகமாக காணப்படுது அதுல. ஏன்னா போர் வீரர்கள் நிறைய இடத்துல போர் புரிஞ்சு வெற்றி பெற்றிருப்பாங்க. இப்போ நம்மலாம் இதை ராஜேந்திர சோழன்லாம் பார்த்துருப்போம். ராஜேந்திர சோழன்லாம் என்ன பண்ணியிருப்பாரு, கங்கை வரைக்கும் போயிட்டு என்ன போய் வெற்றி பெற்றிருப்பாரு. அதுக்காக கங்கை கொண்ட சோழபுரம் கட்டியிருப்பாரு. அதுவும் மலேசியா போயிட்டு என்ன பண்ணோம், மலேசியா போயிட்டு மலேசியா வந்து பிடிச்சிருப்பாரு. ஸ்ரீ விஜயா அப்படிங்கிற இடத்துலலாம் பிடிச்சிருப்பாரு. இல்லைங்களா? அப்போ கடாரம் ஸ்ரீ விஜயா அப்படிங்கிற இடத்துலலாம் பிடிச்சிருப்பாரு. இப்போ இந்த மாதிரி என்னன்னா பழைய இடத்துக்கு போயிட்டு என்னன்னா போர் புரிஞ்சு அங்கே ஒரு இனம் வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னன்னா ஒரு இனக்கலப்பு அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்ல வரோம். தமிழர்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க காரணம் என்னன்னா படையெடுப்பின் போல போயிருக்காங்க. அவன் பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து வேலை நிமித்தமாக அங்கே போகிறது எல்லாமே நிறைய இடத்துல பரவி இருக்காது தான் கான்செப்ட். ஓகே, அதான் ஆரியர்கள் சொல்றவங்க. ஆரியர்கள் தனியாலாம் இல்லை, வெளியிருந்து வந்தவங்க. அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்துவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் வந்தவங்க வந்து ஆரியர்கள் அப்படின்ட்டு பண்பாடு வேதகால பண்பாடு அப்படின்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். இப்போ வேதகால பண்பாடு அப்படிங்கிறவங்க உருவாக்குறவங்க வந்து ஆரியர்கள் தான். அப்போ அவங்க வந்து வந்துன்னா எல்லா இடத்துலையும் அப்படியே பரவ ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியிருந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ ஃபுல்லாகவே ஆரியர் திராவிடம் அப்படின்ட்டு தனியாக பிரிச்சுக்கிறோம். அதில் நிறைய இனக்குழு இருக்குது, ஒருத்தவங்க கூட கிடையாது, நிறைய இனக்குழு இருக்குது. நம்ம என்னன்னா ஒரு பொதுவாக நிறைய மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, மக்கள் தொகை அடிப்படையில் பெரிய அளவில் யார் இருக்காங்க, ஆரியர்கள் இருக்காங்க. இங்கே வந்து திராவிடர்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காங்க அப்படின்னு நம்ம ரெண்டாவது பிரிச்சுக்கிறோம். அதை தாண்டி நம்ம சொல்லியிருப்போமே மங்கோலிய திராவிடர்கள், அடுத்து வந்து சைத்த திராவிடர்கள் அப்படின்ட்டு. ஏன்னா போர் நம்ம பார்த்துருப்போம் நிறைய இடத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து மங்கோலிய படையெடுப்பு நடந்திருக்கும், தைமூர் படையெடுப்பு நடந்திருக்கும், அப்புறம் வந்து ஜொராஸ்டியர்கள் அப்படின்னு வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த முகல் பீரியடில் நிறைய படையெடுப்பு பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த பீரியடில் வந்து நிறைய இனம் வந்து நிறைய இடத்துல வந்து வந்திருப்பாங்க. இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே வந்து ஒரு இனக்குழு இருக்காங்க. பாபரே எடுத்துக்கோங்க, எங்கேருந்து வந்திருப்பாங்க, முகல்ஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அங்கே டெல்லி சுல்தான்லேருந்து யார் கஜினினா படையெடுப்பு வந்திருப்பாரு, அப்போ கோரி படையெடுப்பு வந்திருப்பாரு. இல்லைங்களா? அப்போ இவங்களாம் வந்து என்னன்னா இப்போ முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு இனம் தோற்றம் அப்படிங்கிறது டெல்லி சுல்தான் வந்ததுக்கப்புறம் தானே இங்கே வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து முஸ்லீம் அப்படிங்கிற இனக்குழுவே இங்கே இருந்திருக்காங்கல்ல. அப்போ அவங்க இப்போ அப்போனா அது மாதிரி நடந்திருக்கோம் இருக்குது. அது மாதிரி என்னன்னா மற்ற இனக்குழுவும் சேர்ந்து என்னன்னா இங்கே படையெடுப்பின் மூலியமா இங்கே வந்து ஒரு இனமே உருவாக்குறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு இனக்கலப்பு நிறைய இருந்திருக்கு. அப்போ நம்ம வந்து பெரிய லெவலில் மெஜாரிட்டியாக இருக்கிறத பற்றி நம்ம பேசப்படுறோம். சரிங்களா? இப்போ வந்து திராவிடர் அப்படின்னு என்னன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இது 4 தான் இப்போ இருக்குது. சரிங்களா?
அந்த குடகு துளுலாம் ரொம்ப கம்மியான லெவல் தான் இருக்குது. இப்போ 4 மொழி அப்படின்னு சொல்கிறது திராவிடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஆரியம் அப்படிங்கிறதுனா அங்கே நார்த் இந்தியாவில் மெஜாரிட்டியாக நிறைய இது படையெடுப்பு எடுத்திருக்காங்க. அப்போ அவங்க அந்த மெஜாரிட்டி இருக்காங்க. அதனால நம்ம ஆரியமும் திராவிடமும் வச்சு பெருசாக கம்பேர் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து சமஸ்கிருதம் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து என்னங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து தீர்மானிக்க கொண்டு வராங்க. சமஸ்கிருத மொழி தான் வந்து இந்தியா ஃபுல்லாக பேசுகிற மொழி. அது இல்லை, சமஸ்கிருதத்துல வந்து வேறுபட்டது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா தென்னிந்திய மொழி அப்படிங்கிறதுக்கு தாய் வந்து தமிழ். தமிழ்லேருந்து தான் தென்னிந்திய மொழி எல்லாத்தையும் கிளைப்பிலியோ பிரிஞ்சு போயிருக்கும். சரிங்களா? கன்னடமாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும். அதே ஆரிய மொழிக்கு தாய் என்னன்னா சமஸ்கிருதம் தான். சரிங்களா? சமஸ்கிருதத்துலேருந்து என்ன ஆகும்னா ஹிந்தி, மற்ற மொழி என்னவா இருக்கட்டும், எல்லாருமே பெங்காலியாக இருக்கட்டும், எல்லாமே சமஸ்கிருதத்துலேருந்து பிரிஞ்சு வர மொழி தான் அப்படின்னு சொல்ல வரும். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன போறோம்னா பிஎஸ் குகான்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? அவர் என்னன்னா ஒரு 3 இதாக பிரிக்கிறார். பிஎஸ் குகா அப்படிங்கிறதுனால இனக்கலப்புன்னு சொல்லியிருப்பாரு. தமிழ்நாடு மக்களின் வந்து இனக்கலப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா இன்னும் டீட்டெயிலாக போயிட்டு தமிழ்நாடு சம்மந்தமாக இப்போ வந்து ஃபுல்லாகவே இந்தியா சம்மந்தமாக இருக்கிறத பார்த்தோம். அதாவது திராவிடம், தமிழ்நாடு தனியாக பிரித்து சொல்ல வேணாம், திராவிடம் சம்மந்தமாக இது பார்க்க போகிறோம். இப்போ திராவிடம் சம்மந்தம் என்னன்னா ஒரு 3 இதாக பிரிக்கிறாரு. அது வந்து என்ன கம்பேரிசன் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்றாரு, இப்போ நீக்ரோ ஆப்பிரிக்கா ரீஜனில் இருக்க நீக்ரோட்டில் வந்து சில இனம், அதாவது சில ஒற்றுமை இருக்குது. அதே மாதிரி ஆஸ்திரேலியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆஸ்திரேலியா இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து சில ஒற்றுமை இருக்குது. அது வந்து என்னன்னா மெடிட்டரேனியன் சி கால்டுவெல் சொல்ல மாதிரி மத்திய திரைக்கடை பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து சில ஒற்றுமை இருக்குது அப்படின்ட்டு என்னன்னா பிஎஸ் குகா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம இது 3 இதாக அவர் வந்து 3 இதாக சொல்கிறாரு. மொத்தம் 6 இனக்குழு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் மொத்தம் 6 இனக்குழு இருக்குது. அதில் வந்து திராவிடம் அப்படிங்கிற தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படிங்கிற பேசுகிற மொழி மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஆரிஜின் என்னடா அப்படின்ட்டு ஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதோட ஆரிஜின் என்னவா இருக்கும்? எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆஸ்திரேலியட்ஸ் அப்படின்ட்டு ஒரு இனக்குழு இருக்கும். இல்லாட்டி ப்ரோ ஆஸ்திரேலியட்ஸ் அப்படின்ட்டு ஒரு இனக்குழு இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாமன் மக்களை திருமணம் பண்ணியிருப்பாங்க. ப்ரோ ஆஸ்திரேலியட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாமன் மக்களை வந்து திருமணம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த தமிழ்நாடு மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, மாமன் மக்களை தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? முறை மாமன் அப்படின்ட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா மூத்தோர் வழிபாடுன்னு இருந்திருக்கு. எங்கன்னா ப்ரோ ஆஸ்திரேலியட்ஸ், இது வந்து டீட்டெயிலாக நான் சொல்லுவேன், சும்மா வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இந்த ப்ரோ ஆஸ்திரேலியட்ஸ் அப்படிங்கிற மக்கள் என்ன பண்ணாங்கன்னா மூத்தோர் வழிபாடு இருந்திருக்கு. மூத்தோர்னா இறந்தவங்களை வந்து வழிபட்டு அவங்க வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வந்து அவங்க சாமியை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மாதிரி என்னன்னா இது மூத்தோர் வழிபாடு அப்படின்ட்டு எங்கே இருக்குன்னா ப்ரோ ஆஸ்திரேலியட்ஸே இருக்குது. அதே மாதிரி எங்கே இருக்குது? தமிழ்நாட்டிலேயே இருக்குது. குறிப்பாக வந்து திராவிடம் அப்படிங்கிற தமிழ்நாட்டிலேயே நமக்கு தெரிஞ்சு வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிறது தான். திராவிட மக்கள் ஃபுல்லாகவே சில ஃபாலோ பண்ணுறது தான். அதாவது தமிழ்நாட்டில் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து மத்திய திரைக்கடை பகுதி மெடிட்டரேனியன் ரீஜன் என்ன பண்ணாங்கன்னா ஏறு தழுவுதல், அதாவது என்ன ஜல்லிக்கட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏறு தழுவுதல் அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதே தான் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் இது வந்து என்ன நிறைய இது கான்செப்ட் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் மெஜாரிட்டியாக சொல்கிற விஷயம் எது ஒத்துக்கொள்ளப்படுது அப்படின்னா இது வந்து என்னன்னா மெஜாரிட்டியாக சொல்கிறது ஒத்துக்கொள்ளப்படுதுன்னா இது தமிழ்நாடு, இந்த இடத்துல கன்னியாகுமரி ரீஜனில். இங்கேருந்து என்ன ஆகும்னா இது ஒரு பெரிய நிலப்பகுதியாக இருந்துச்சு. இந்த நிலப்பகுதி பேர் லெமுரியா கண்டம்னு சொல்கிறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாகவே இப்போ பார்ப்போம். லெமுரியா கண்டம்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி லெமுரியா கண்டம்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து என்னன்னா இங்கே இருக்க ஆப்பிரிக்காவாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்க ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்றா தான் இருந்துச்சு. இந்த இடத்துல பப்ரிலியாறு அப்படின்னு ஒரு ஓடி இருக்கும். இலங்கையெல்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு. இங்கே வந்து என்னன்னா 6 மட்டும் தான் ஓடிட்டு இருந்து வச்சுக்கிற இடையில வந்து இந்த மாதிரி கேப்பே கிடையாது. இது ஃபுல்லாகவே என்ன சொல்கிறாங்க லெமுரியா கண்டம். தமிழ் இலக்கியம்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து குமரி கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து சில கோட்பாடு வைக்கிறாங்க. அது வந்து என்னன்னா குமரி கண்டம் அப்படி இருந்துச்சு. சிலப்பதிகாரத்தில் ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம்.
பக்ரிலியாரும் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா? அப்ப இந்த குமரி அப்படிங்கிறது என்னன்னா குமரிக்கோடும் கொடுங்கடல். அப்ப என்னன்னா இந்த குமரி அப்படிங்கிற மலை, கோடு அப்படின்னா மலைன்னு அர்த்தம். குமரி கோடு, கோடுனா மலைன்னு அர்த்தம். இந்த மலை அப்படிங்கிறது என்னன்னா கடலால மூழ்கப்பட்டிருக்கு. அங்க வந்து என்னன்னா ஒரு சுனாமி, அதாவது பெரிய ஒரு இயற்கை சீரழிவு ஏற்பட்டிருக்கு. அது மூலியமா என்ன ஆயிருக்குன்னா கடலெல்லாம் மூழ்கி இருக்கு. அது மாதிரி வந்து ஒரு ஆறு தான், பக்ரிலி ஆறுன்னு ஓடிட்டு இருந்துச்சு. சரிங்களா? அப்படின்ட்டு என்ன சொல்றாங்க, அப்படி வரும்போது என்னன்னா இப்ப இந்த ப்ரோ ஆஸ்திரேலியர்ஸ்னு பார்த்துருப்போம். இவங்க வந்து ப்ரோ ஆஸ்திரேலியர்ஸ். இங்க இருக்கிறது யாரு? இங்க ஆப்பிரிக்காவுக்கு மேல இங்க வந்து நான் மெடிட்டரேனியன் சீன்னு வச்சுக்கிறேன். இங்க வந்து என்னன்னா மத்திய திரைக்கடை பகுதியில இருந்து வராங்க, மெடிட்டரேனியன் சீல இருந்து வராங்க. இங்க இருக்கிறது வந்து ஆப்பிரிக்கா, நீக்ராய்ட்ஸ். இங்க இருக்கவங்க என்ன பண்ணா நீக்ராய்ட்ஸ். இப்ப இப்படி ஒரு இருந்திருக்கு. அப்ப இங்க இருந்து என்னன்னா ஈஸியா இங்கேயும் போக முடியும். இந்த இடத்துல இங்க ஃபுல்லாவே என்னன்னா தமிழ்நாடு திராவிட மொழி இதாக இருந்துச்சு, திராவிட நேரம் இருந்துச்சு. அப்ப இங்க இருந்த மக்கள் வந்து இப்படி ஈஸியா இங்க போயிருக்க முடியும், இப்படி போயிருக்க முடியும். சில இங்க ப்ரோ ஆஸ்திரேலியர்ஸ் எல்லாம் எல்லாமே ஒன்னா தான் இருக்காங்க, இப்படி போயிருக்க முடியும். இல்லாட்டி என்னன்னா அங்க இருந்து இங்க இப்படி வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அங்க இருந்து இப்படி வந்திருக்க வாய்ப்பு. மேக்சிமம் இங்க இருந்து அங்க போனாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இன்னொன்னு என்னன்னா நமக்கு வந்து இப்ப இந்த நிலப்பகுதியெல்லாம் இப்ப இல்லை, இப்ப ஃபுல்லா வந்து இந்தியன் ஓசன், இந்துமா கடல் பகுதி தான் இருக்கு, இந்தியன் ஓசன் தான் இருக்கு. அப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மத்திய திரைக்கடை பகுதியில வந்து பாகிஸ்தான் வழியாவோ பலுதிஸ்தான் வழியாவே என்ன பண்றாங்கன்னா ஆப்கானிஸ்தான் பலுதிஸ்தான் வழியா இந்தியாக்குள்ள வந்திருப்பாங்க. யாரு? திராவிடர்கள். அப்படின்ட்டு என்னன்னா ஒரு ஆரிய படையெடுப்பு காரணமா அப்படியே நவுந்து வந்து இங்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? இப்படி வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து நிலப்பகுதி இருக்கு அப்படின்ட்டு ஆரிஜினாவோட தான் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இங்க வந்து ஒரு நிலப்பகுதி இருக்கு, இங்க லெமுரியா கண்டம் அப்படின்னு இருக்கு, லெமுரியா அப்படிங்கிற குரங்கு இனம் வந்து இங்க இருந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாமே ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. சப்போஸ் சில ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்கன்னா இல்ல அந்த மாதிரிலாம் இது கிடையாது, அவங்க வந்து என்னன்னா மத்திய திறக்கிற பகுதியில இருந்து இப்படிதான் வந்திருப்பாங்க, ஆப்பிரிக்கால இருந்து வந்திருந்தாலும் இப்படிதான் வந்திருப்பாங்க, இந்த பக்கம்லாம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்ல வராங்க. நிலம் சார்ந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அப்ப நிறைய பேர் மேக்சிமம் ஒத்துக்கொள்ளப்பட்டது என்னன்னா லெமுரியா கண்டம் அப்படி இருந்துச்சு, இங்க வந்து லெமுரியா அப்படி ஒரு குரங்கினம் இருந்துச்சு, அதை வந்து குமரி கண்டம் அப்படின்ட்டு தமிழ் இலக்கியங்கள்லாம் நிறைய மென்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இப்படிதான் போயிருப்பாங்க அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா நிறைய வரலாற்று ஆஞ்சர்கள் இருந்ததும் தமிழ் இலக்கியமா இருந்ததும் எல்லாமே இப்படிதான் மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? அப்ப இப்ப என்ன ஜிஎஸ் புகா பிஎஸ் புகா அப்படிங்கிற என்ன பண்றாருன்னா இதை 3 இதாக சொல்றாரு. என்னன்னா ப்ரோ ஆஸ்திரேலியர்ஸ், நீக்ராய்ட்ஸ், அடுத்து வந்து மெடிட்டேரியன் ரேஸ். இது 3 இதாக பிரிச்சிருக்காரு. இந்த 3க்கும் ஒற்றுமை இருக்கு, 3க்கும் என்னன்னா நிறைய விஷயம் ஒற்றுமை இருக்கு. இந்த மூணோட எல்லாமே ஒரு சில விஷயம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு இந்திய அரசியலமைப்பு எடுத்திருப்போம், எல்லா இடத்துலையும் ஒவ்வொன்றும் எடுத்திருப்போம். ஓகேங்களா? அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கு. எல்லா இடத்தோட நல்ல விஷயம் வந்து வேளாண்மை செய்யறதா இருக்கட்டும், அடுத்து மாமன் மக்களை திருமணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ஏறு தெருவுதலாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் என்னன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. மீன்ஸ் இங்க இருந்து நிறைய இடத்துல பிரிஞ்சு போயிருக்குது, நிறைய இடத்துல என்னன்னா இங்க இருந்து பிரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்ல. மற்றவங்களாம் பிரியங்கா, சாலினி, இப்போ கொஞ்சம் லைட்டா புரிஞ்சிருக்கும். இப்போ போக என்னன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிய ஆரம்பிச்சு என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்ட்டு, ஏதோ இது மாதிரிலாம் கருத்து நிலவி இருக்கு அப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொன்று சொல்ல உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ் புகா வந்து ஒரு 3 இதாக பிரிச்சுப்பாங்க. அதில் அவங்க என்னென்ன கருத்துலாம் ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்ல வரான்னு பார்த்துருவோம். பிஎஸ் புகா ஒரு 3 இதாக செப்பரேட்டாக பிரிச்சுக்கங்க, ஒரு பாக் மாதிரி தனியாக பிரிச்சுக்கங்க, அப்படியே ஒவ்வொன்றா எழுதிடலாம்.
ஃபர்ஸ்ட் என்னன்னா இங்கே வந்து நீக்ராய்ட்ஸ். ஒரு சசி தரூரா அவரு தானே சரி ஒரு காங்கிரஸ் லீடர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அதாவது தமிழ்நாட்டை பார்த்து என்னன்னா நீக்ரோன்னு சொல்லியிருப்பாரு. அதனால அவர் வந்து காங்கிரஸ் கட்சி விட்டு நான் வெளியேறிடுறேன் சொல்லியிருப்பாரு. பேர் என்ன டக்குன்னு ஞாபகம் இல்லை. சரிங்களா, அப்போ நீக்ரோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீக்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் வந்து நிரதர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களை அப்படி சொல்ல கிடையாது. என்னன்னா இங்கே இருக்க சில ஒற்றுமை இருக்குன்னு சொல்ல வரும். நிரதர்கள் அப்படின்ட்டு நீக்ரோ அப்படின்னு சொல்றது நிரதர்கள். ஒரு சில இடத்துல கருப்பு உருவமாக இருக்கு. அவங்க எப்படி இருப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதில் நமக்கு என்ன ஒற்றுமை இருக்குன்னு பார்த்துருவோம். கருப்பு உருவம் எல்லாமே ஒற்றுமையெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துருவோம். அதில் நமக்கு என்ன ஒற்றுமை இருக்கு. இவங்க வந்து என்னன்னா உயரம் குறைவாக இருப்பாங்க. உயரம் வந்து எப்படி இருப்பாங்க, குறைவாக இருப்பாங்க. முடி வந்து சுருண்ட மாதிரி இருக்கும், சுருள் முடி. முடி வந்து என்னன்னா சுருள் முடியாக இருக்கும். தலை வந்து அகன்ற தலையாக இருக்கும். இங்கே எல்லாமே இதில் எழுதிடலாம். அது அகன்ற தலையாக இருக்கும். அகன்ற தலை இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து என்னன்னா பழங்குடியினர்னு சொல்றாங்க. தென்னிந்திய பழங்குடியினர்னு சொல்றாங்க. இவங்களை அகன்ற தலை இருக்கும். மேக்சிமம் வந்து பழங்குடியினர்னு சொல்றாங்க. பழங்குடியினர்னு சொல்றாங்க. வேற என்ன சொல்றாங்கன்னா மலைக்காடுகளில் வசிப்பவர். மலைக்காடுகளில் வசிப்பவர்கள் சொல்றாங்க. கற்கால மனிதர்கள் இதெல்லாம் பார்த்துருப்போம். இவங்க வந்து பூர்வக்குடி அப்படிங்கிற கருத்து வருவது. பூர்வக்குடினா ரொம்ப ஃபர்ஸ்ட் தோணுனவங்க. யார் சொல்லியிருப்பாங்கன்னா பிஎஸ் குகா சொல்லியிருப்பார். யாரு நீக்ரோட்ஸ் தான் வந்து பூர்வக்குடி ஃபர்ஸ்ட் தோன்றிருப்பாங்க அப்படின்ட்டு கருத்தும் விழுவுது. யார் சொல்லியிருப்பாங்கன்னா பிஎஸ் குகா சொல்லியிருப்பார். இது வந்து நீக்ரோட்ஸ். இதில் ஏதாவது நமக்கு ஒற்றுமை இருந்தால் அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு சிலது கருப்பு உருவம் இருக்கும், சுருள் முடி. ஒரு சிலது கலந்த மாதிரி இருக்கும். பழங்குடியினர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க, அவங்கள எடுத்துக்கலாம். இப்போ இவங்க தொழில் அப்படிங்கிறது வேட்டையாடுதலாக இருக்கும். இப்போ நீக்ரோ அப்படிங்கிறது என்னன்னா இந்த மாதிரி இருக்கு. மேக்சிமம் வந்து கற்காலத்தில் வசிக்கிறவராக இருந்தாங்க. ரொம்ப பூர்வக்குடி அப்படின்னா கற்காலத்துல இருந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி நம்ம அத்திரம்பாக்கம் கல்வெட்டுலையும் வந்தது கற்கால கருவிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே, இதான் வந்து நீக்ரோவை பத்திரது. இது எழுதியாச்சுங்களா? ஓகே, அடுத்து வந்து ப்ரோ ஆஸ்திரியர், முதல்நிலை ஆஸ்திரியர்கள். ப்ரோ ஆஸ்திரியர் முதல்நிலை ஆஸ்திரேலியர். ப்ரோ ஆஸ்திரியர்ஸ், முதல்நிலை ஆஸ்திரேலியர்ஸ். இவங்க இதுல இருந்து என்னன்னா ஆஸ்திரேலியா தமிழ் சவுத் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஆஸ்திரேலியா வந்து கீழே தான் இருக்கும், அதில் சவுத் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க சொல்றாங்க. ஏதோ ஒரு லாங்குவேஜ் எழுதிக்கிங்க, நான் ஆஸ்திரேலியா வந்து தென்னிந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. தென்னிந்தியாவில் வந்திருப்பாங்க. ஆஸ்திரேலியாவில் இருந்து தென்னிந்தியா வருவாங்க. இவங்க எப்படி இருக்காங்கன்னா இப்போ இருக்க ஆஸ்திரேலியன்ஸ் மாதிரி ஒயிட்டாலாம் இருக்க வரவங்க அதெல்லாம் கிடையாது. ப்ரோ ஆஸ்திரேலியா முதல்நிலை ஆஸ்திரேலியா இருக்கிறதுக்கு வேற மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து கருப்பு நிறத்தில் தான் இருப்பாங்க. அவங்க வந்து கருப்பு நிறம். அடுத்து வந்து உயரம் வந்து அதிகமாக இருக்கும். முன்ன பார்த்தது நீக்ரோட்ஸ் அதிகம், உயரம் கம்மியாக இருக்கு. இங்கே வந்து உயரம் அதிகமாக இருக்கு. உயரம் வந்து என்னன்னா அதிகமாக இருக்கு. மூணாவது என்ன சொல்றாங்கன்னா சுருள் முடியா இருக்கு. இவங்க என்னன்னா சுருள் முடியா இருக்கு. ஃபோர்த், இதான் முக்கியமானது. என்ன சொல்றாங்கன்னா
வேளாண்மை அறிமுகம். வேளாண்மை அறிமுகம். வேளாண்மை அறிமுகம். கருப்பு நிறமா இருக்காங்க, உயரம் வந்து அதிகமா இருக்கு, சுருள் முடியா இருக்கு, வேளாண்மை வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அக்ரிகல்ச்சர் வந்து என்ன பண்றாங்க, இன்ட்ரோடக்ஷன் பண்றாங்க, அக்ரிகல்ச்சர் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அடுத்து வந்து வேற சொல்ல வரோம்னா மூத்தோர் வழிபாடு. மூத்தோர் வழிபாடு. மூத்தோர் வழிபாடு. இது என்னன்னா மூத்தோர் வழிபாடு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மாமன் மகளை திருமணம் பண்ணிக்கிறாங்க. மாமன் மகளை என்ன பண்றாங்கன்னா திருமணம் பண்ணிக்கிறாங்க. மாமன் மகள் திருமணம் செய்யும் முறை. தலை வந்து நீண்ட தலையா இருக்கு, அகன்ற தலையா இல்ல, நீண்ட தலையா இருக்கு. நீங்க வருஷம் வந்து அகன்ற தலை இருக்கு, நீண்ட தலையா இருக்கு. இப்ப தென்பகுதியில வந்து இவங்களோட குடியிருப்பு வந்து மிகுதியா இருக்கு. தெற்கில வந்து இவனோட குடியிருப்பு அப்படிங்கிறது மிகுதியா இருக்கு. இதான் வந்து என்னன்னா முதல்நிலை ஆஸ்திரேலியர்கள், ப்ரோ ஆஸ்திரேலியர்ஸ் பற்றினது. நெக்ஸ்ட் வந்து மெய்டேரியன் சி. மெய்டேரியன் மத்திய திரைக்கடல் பகுதி, மத்திய திரைக்கடல் பகுதியில் நிலநடுக்கல் என்னன்னா நில நடுக்கடல் கூட எழுதிக்கலாம், நிலநடுக்கடல் பகுதி மெடிட்டரேனியன் சி. இது ஈராக்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ அந்த ரீஜனில் இருக்கிறவங்க. இவங்க தலை வந்து நீண்ட தலையா இருக்கு, மூக்கு வந்து அகன்ற மூக்கா இருக்கு. இதோட என்ன முக்கியம்னா இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் வேளாண்மை அறிமுகம் பண்ணது, அடுத்து வந்து மாமன் மகளை திருமணம் பண்ணிக்கிறது, இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். அது மூத்தர் வழிபாடு, இது 3 தான் ரொம்ப முக்கியம். இதுவை கம்பேர் பண்ணும்போது அவங்க எப்படி ஃபேஸ் கட் எப்படிலாம் இருந்துச்சு அதை கம்பேர் பண்ணும்போது என்னன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா உயரம் வந்து அகன்ற மூக்கு, நடுத்தர உயரம், அகன்ற மூக்கு நடுத்தர உயரம். ஃபோர்த் வந்து என்ன சொல்ல வரோம்னா மாநிறமா இருக்காங்க, உழவு தொழில் மேற்கொள்றாங்க. மாநிலமா இருக்காங்க, உழவு தொழில் மேற்கொள்றாங்க. எழுதிங்க. நீண்ட தலை இருக்கு, நீண்ட தலை இருக்கு, அகன்ற மூக்கு இருக்கு, நடுத்தர உயரம் இருக்கு, மாநிலமா இருக்காங்க, உழவு தொழில் மேற்கொள்றாங்க. மாநிலமா இருக்காங்க, உழவு தொழில் வந்து மேற்கொள்றாங்க. மெடிட்டரேனியன் சி நடுத்தர பகுதியில் நீண்ட தலை, அகன்ற மூக்கு, நடுத்தர உயரம், மாநிலம், உழவு தொழில் மேற்கொள்றாங்க. எழுதிங்க. அடுத்து வந்து என்னன்னா கால்நடை மேய்ப்பு பார்த்துக்கோங்க, புதுசாக வந்திருக்கு. உழவு தொழில் ஏற்கனவே பார்த்தாச்சு, இதனால இவங்க உழவு தொழில் மேற்கொள்றாங்க. அடுத்து வந்து கால்நடை மேய்ப்பு, ஆடு மாடு மேய்க்கிறது. சரி, கால்நடை மேய்ப்பு அப்படிங்கிறது எந்த நிலத்துக்கான தொழிலுங்க? கால்நடை மேய்ப்பு அப்படிங்கிறது எந்த நிலத்துக்கான தொழில்? முல்லை. நெக்ஸ்ட் வந்து ஏறு தழுவுதல். கால்நடை மேய்ச்சினாவே ஏறு தழுவுதல், ஏறு தழுவுதல். அடுத்து வந்து சக்தி வழிபாடு. அடுத்து வந்து சக்தி வழிபாடு. பாட்டன் பேரை வந்து பேரன் குறிக்கிறது, பாட்டன் பேரை வந்து பெயர் பேரன் குறிக்கிறது, பாட்டன் பேரை வந்து பேரன் குறிக்கிறது. இந்த மாதிரி முறையெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா கொண்டு வராங்க இவங்க கீழே இருக்கு. சரி, இது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கால்நடை மேய்ப்பு, ஏறு தழுவுதல், சக்தி வழிபாடு, பாட்டன் பேரை வந்து என்னன்னா பேரன் குறிக்கிறது, பாட்டன் பேரை பேரன் குறிக்கிறது. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா
ஹட்டன் அப்படின்னு ஒருத்தர் பார்த்துருப்போம். ஜேஹெச் ஹட்டன் அப்படின்னு ஒருத்தர் பார்த்துருப்போம். இவர் என்ன சொல்றாருன்னா, திராவிடர் அப்படிங்கிறது யாருன்னா நீக்ரோ மற்றும் முதல்நிலை ஆசிரியரோட கலப்புன்னு சொல்றாரு. நீக்ரோ ஓகே, அதான் இந்தியா ஃபுல்லா 6 வகையா ஃபுல்லா பிரிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இவங்க இந்த 3 இனக்குழுவிலிருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா ஃபுல்லா 6 இனக்குழுன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்னன்னா, இதெல்லாம் ஒற்றுமை இருக்கு. ஏன்னா நம்ம வந்து கடந்து வந்துட்டோம். அப்ப இங்கிருந்து பார்க்கும்போது நான் வந்து இந்த இவர மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணா ஒற்றுமைப்படுத்துறாரு. இங்கிருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர நமக்கு வந்து இவங்க தான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய வருஷம் கடந்து போயிடுச்சு. நிறைய போர்கள், நிறைய இனம் வந்து கலந்துருக்கு. அதெல்லாம் என்னன்னா, இது பார்க்கறதுக்கு ஒரு சில விஷயம் தான் இந்த மாதிரி இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் அவர் சொல்றாரு. சரிங்களா? நீக்ரோ அப்படிங்கிறவரும் அடுத்து வந்து முதல்நிலை ஆசிரியர். முதல்நிலை ஆசிரியர் 2 பேரும் சேர்ந்ததான் என்ன சொல்றாங்கன்னா திராவிடர்கள் அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றாருன்னா ஜேஎஸ் ஹாட்டன் சொல்றாரு. பிஎஸ் குப்பா என்ன சொல்றாருன்னா, 3லயும் ஒற்றுமை இருக்குப்பா. நீக்ரோவில் இருந்து நம்ம ஒற்றுமை இருக்கு, முதல்நிலை ஆசிரியர்கிட்ட இருந்து ஒற்றுமை இருக்கு, நடுக்கடல் பகுதியை சேர்ந்த மக்கள்கிட்டையும் ஒற்றுமை இருக்கு. அது அவங்க என்னன்னா இங்க இருந்து போயிருக்கலாம், இல்லை அங்கிருந்து வந்திருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஆனால் ஒற்றுமை இருக்குப்பான்னு சொல்றாரு. அதே வந்து ஜேஎஸ் ஹாட்டன் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, திராவிடர்கள் வந்து நீக்ரோவும் முதல்நிலை ஆசிரியருக்கும் 2 பேரும் சேர்ந்த இனக்குழு தான், இனக்கலப்பு தான் சொல்றாரு. இவரை சொல்றது கான்செப்டை வந்து இன்னொருத்தர் வந்து ஓகே சொல்றாரு. யார் சொல்றாருன்னா ஜேம்ஸ் ஹார்னல் அப்படிங்கிறோம் இதே கான்செப்ட் சொல்றாரு. யார் சொன்னத? ஜேஎஸ் ஹாட்டன் சொன்னவரை ஜேம்ஸ் ஹார்னலும் இதே வார்த்தை சொல்றாரு. திராவிடர்கள் அப்படிங்கிறது நீக்ரோவும் பிளஸ் முதல்நிலை ஆசிரியர்கள் 2 பேர் சேர்ந்ததுதான் வந்து என்னன்னா திராவிடர்கள் அப்படின்ற கான்செப்டை இவரும் வந்து சப்போர்ட் பண்றாரு. சரி, இது இவ்வளவுதான். இதான் வந்து என்னன்னா பிஎஸ் சொல்றது. எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் மட்டும் புக்கில் இருக்கிற பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் எக்ஸாக்டாக இதில் வராது. இந்த இன்னும் நான் வச்சுக்கிறேன். ஏகே கீன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஏகே கீன் அப்படின்னு இருக்காரு. கீன் இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆரியருக்கு முன்பே இன்னொன்று சொல்றாங்கன்னா நிரதர்னா நீக்ரோவுக்கு பின்னும், நிரதர்களுக்கு பின்னும் ஆரியருக்கு முன்பும், ஆரியர்களுக்கு முன்பும் வெளியில் இருந்து வந்தவர்கள் தான் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வெளியிலிருந்து வந்தவர்கள் தான் திராவிடர்கள் அப்படின்ட்டு யாரும் சொல்லியிருப்பாங்கன்னா ஏகேன்னு சொல்லியிருப்பாரு. நிரதர்களுக்கு பின்னும் நீக்ரோவுக்கு பின்னாடியும் ஆரியர்களுக்கு முன்பும் வெளியிருந்து வந்தவர்கள் தான் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து என்னன்னா இனவியல் ஆய்வு மொழியியல் ஆய்வு பற்றி சொல்றது. சரி, இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் வந்து என்னன்னா கோட்பாடுகள். இவங்க வந்து இது சில கோட்பாடு இருக்கும். இவங்க வந்து சிந்துவெளி நாகரிக அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து இவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா, மத்திய திரைக்கடை பகுதியிலிருந்து தான் இவங்க வந்திருக்காங்க. அப்போ அது உண்மையாலுமே அது கரெக்டா அவங்க அங்கிருந்து தான் வந்திருக்காங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மண்ணின் மைந்தர்கள். இவங்க வந்து வேற எங்க இருந்தெல்லாம் வரலப்பா, அவங்க வந்து லெமுரிய கண்டத்துல குமரிக்கு தெற்கே இருந்து
தெற்கே குமரி இருந்துச்சு, வடக்கே வேங்கடமலை இருந்துச்சு. இது எப்பயுமே அவங்க அங்கே இருக்காங்க, வேற அவங்க எங்கேயுமே போகல. அங்கேருந்து தான் மற்ற இடத்துக்குலாம் போயிருப்பாங்க தவிர அவங்க வேற எங்க இருந்து அங்கே வந்திருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து உலக நாகரிகம், உலக மனிதர் தோன்றிய இடமே வந்து என்னன்னா குமரி கண்டம் தான் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் இருக்கு. மண்ணின் மைந்தர்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா குமரி கண்ட கோட்பாடு. குமரி கண்ட கோட்பாடு அப்படின்னா என்ன சொல்ல வரோம்னா லெமரியா கண்டன் அப்படின்னு இருந்துச்சு, குமரி கண்டன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதுல இருந்து அங்கிருந்தா வந்து அந்த இன மக்கள் இருந்தாங்க. அங்க இருந்து மற்ற இடத்துக்கெல்லாம் என்னன்னா லேண்ட் ரூட்டே இருந்துச்சு. ஆப்பிரிக்காவா இருக்கட்டும் சரி, ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும் சரி, இப்ப இருக்க கடல் மாதிரி கிடையாது, அப்போ வந்து நிலப்பகுதியே இருந்துச்சு அப்படின்னு சொல்ற கான்செப்டா இருக்கட்டும். அடுத்து வந்து மெடிட்டேரியன் சீல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றதாகட்டும். இப்போ இது மாதிரி ஒரு 4 கோட்பாடு இருக்கு. திராவிட திராவிட இனம் தோன்ற கோட்பாடு அப்படிங்கிறது, பிறப்பிட கோட்பாடு அப்படிங்கிறது 4 கோட்பாடு இருக்கு. அது வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் ஏதாவது டவுட் எதாவது இருக்கா? இல்லை, ஓகே. ஓகே, மற்றவங்களாம் ஆன்சர் பண்ணுங்க கொஞ்சம். டவுட்னா இப்பயே கேட்டுக்குங்க, அடுத்த கிளாஸ்லேயே கேட்டுக்கணும். ஓரளவுக்கு அதே நடத்தினா ஓரளவுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. ரொம்ப டம்ப் பண்ணி வைக்காதீங்க, அப்புறம் படிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. கிளாஸ் முடிஞ்சு கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன இது வரைக்கும் நடத்திருக்கோமோ அதை படிச்சுக்கங்க. வேறு டவுட் இருந்தால் படித்து பார்த்துட்டு கேளுங்க.